अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। यार मैं சேருக்கு பின்னாடி யார் உட்காந்துருக்கான்? ஏன் அங்கே யார்? எந்திரி, இங்கே உட்காரு. முஷாரஃப் எந்திரி, தூங்க வசதியாக இருக்குண்ணா. உமன் உட்காரு. ஹசன் இங்கே உட்காரு. இங்கே வா முஷாரஃப். எந்த அளவுக்கு சபையில் முன்னாடி உட்காடுறோமோ அந்தளவுக்கு இல்மு கிடைக்கும். எந்த அளவு பின்னாடி போகிறோமோ அந்தளவு. ஒரு மணி நேரம் தான் நீங்கள் செலவு செய்வ, எல்லோரும் செலவு செய்கிற ஒரு மணி நேரம் தான். ஃபைசான் லேட்டாக தான் வரும். எல்லா வேலையும் எந்த அளவு நெருக்கமாக உட்காடுறோமோ, ஷேഖுக்கு நெருக்கமாக உட்காடுறோமோ அந்தளவு ஃபைசான் கூட வரும். நீ பின்னாடி போக 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 ஃபைசானும் லேட்டாக தான் வரும். எல்லாருக்கும் ஒரு மணி நேரம் தான் ஓடும். எல்லாருக்கும் ஒரே சொல் தான் காதில் விழுகும். எல்லாருக்கும் ஒரே பயம்தான். ஆனால் நெருங்கி உட்கார்றவங்களுக்கு அல்லாஹுடைய அருள் கூட வரும். தூரமாக போக 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 அல்லாஹுடைய அருளும் லேட்டாக தான் வரும். உனக்கு கிடைக்கும், உனக்கு கிடைக்க வேண்டிய நியமத்தில் லேட்டாக தான் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள், பயான் செய்து கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கெல்லாம் அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே தெருவிலே 3 நபர்கள் போனார்கள், 3 சஹாபாக்கள். அப்போ தான் கவனிச்சாங்க, மஸ்ஜிதில் பள்ளிவாசலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடாடா நான் மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஓடி வர்றாங்க. ஒருவர் ஓடி வந்தார், அப்படியே சைடில் பூந்து வந்து பெருமானார் கிட்ட உட்காந்துட்டார். சொல்ல பயன் செஞ்சுட்டே இருக்காங்க, கவனிக்காத மாதிரி. அல்லாஹ் ரசூலும் கவனிக்காத மாதிரி இருக்கிறாங்கன்னாலும் கவனிச்சிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். நீ கவனிக்காத மாதிரி இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்க, நீ கவனிக்காத மாதிரி அவங்க கவனிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் ரசூலும் ஷேഖும் நாம் நினச்சி அல்லாஹ் கவனிக்கல. ஓ மல்லாஹு பி காஃபிலின் அம்மா தஅமலூன். நீ செய்யக்கூடிய எந்த ஒன்றையும் அல்லாஹ் பாராமல் இருக்க நினச்சிருக்காத. அல்லாஹ் பாராமல் இருக்கிறான் என்று நினைத்து கொண்டாய் நீ. அதனால சொல்கிறான், நம்ம செய்கிறது அல்லாஹ் கண்டுக்கிற மாதிரி தெரியலையே, நாம் பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அல்லாஹ் பாட்டு விட்டுகிட்டே இருக்கிறோம். நம்ம செஞ்சது அல்லாஹ் கண்டுக்கவே இல்லைன்னு நினைக்கிற நீ. ஒமா கானு ஒமா அல்லாஹு பி காஃபிலின் அம்மா கானு அம்மா யஅமலூன். இன்னொரு இடத்துல வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். பரையலங்க அல்லாஹ் சொல்கிறான், வேற வேற மாதிரி. நீ செய்யக்கூடிய அணு அணு விஷயத்தை நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். இன்னொரு இடத்துல ஒமா கான் அல்லாஹு பி காஃபிலின் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். இந்த அநீதியாளர்கள் செய்யக்கூடியது அல்லாஹ் தஆலா கண்டும் காணாமல் இருக்கிறானே என்று மட்டும் நீ நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. என்னென்ன அட்டகாசம் பண்ணுறான் நாட்டில், என்னென்ன துரோகம் பண்ணுறான் முஸ்லீம்களுக்கு, அல்லாஹ் தஆலா ஏன் பார்க்காம இருக்கிறான்? இஸ்ரேலில் பூந்து அடி அடின்னு அடிக்கிறான் பாலஸ்தீனில். அல்லாஹ்வுக்கு இறக்கமே இல்லையா? ஒரு கண் சிமிட்னு அல்லாஹ் தஆலா ஒரு பூகம்பம் வர வச்சு மொத்த இஸ்ரேல் தரமட்டமாக்கிடலாம்ல. அல்லாஹ் ஏன் தான் பார்க்காம இருக்கிறானோ? இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்தி கொண்டு போய் எல்லாரும் சொல்லலையா என்னன்னு தெரியல. நமக்காக அப்பப்போ நியூஸு சுட சுட பேப்பரில் வந்துடுது. என்ன போய் பல பேர் நினைப்ப அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. சுட சுட செய்திகள்னு போட்டிருக்காங்க அப்படியே டிவியில். உங்கள் தமிழ் டிவி சுட சுட செய்திகள். தொட்டு பார்த்தா டிவி சுடுது, சுட சுட செய்தி வருது அப்படியே. அங்கே குண்டு போட்டோன்னா அடுத்த நிமிஷம் இவன் தலையெல்லாம் உழுது. அந்த அளவுக்கு பரபரப்பான செய்திகள்.
இந்த செய்திலாம் அல்லாஹ்வுக்கு போய் சேர லேட் ஆகுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்போ தான் எழுதி, அதுவும் வாரம் வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் தான் போய் அல்லாஹ்வோட செய்தி சொல்கிறாங்க வருது. அப்போ திங்கக்கிழமை சொல்லி செவ்வாய்க்கிழமை நடந்து வியாழக்கிழமை தான் அல்லாஹ்வுக்கு போய் சேருது. திங்களும் வியாழக்கிழமை அடியாருடைய அமல்கள் அல்லாஹ் நமக்கு சமர்ப்பிக்கப்படுதுன்னு சொன்ன உடனே அப்போ திங்கக்கிழமை நைட் செஞ்சுட்டா போதும், செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு அநியாயம் பண்ணிட்டா வியாழக்கிழமை நைட்டு தான் போகும் அல்லாட்ட. நடுவில் 3 நாள் அல்லாஹ்வுக்கு தெரியாது, நம்ம அட்டகாசம் பண்ணிக்கலாம். என்னடா நினச்சிட்டு இப்படி பல பேருக்கு நினைப்பு அப்படி போய்ட்டுருக்கு. திங்கள் வேலை அல்லாட்ட அமல்கள் சமர்ப்பிக்கப்பட்டு வருது இல்லையா? ஒமாக்கானல்லாஹு ஜி எஜமா எனக்கு தெரியாமல் நடக்குது. அவன் பாம்பை எங்கே எடுத்தான், எங்கே தயார் பண்ணான், எந்த மண்ணில் தயார் பண்ணான், எந்த வெடியை உள்ளே வச்சான், எவன் கொண்டு போகிறான், அவன் யாரும் உங்கள் ஒப்பன் யார், அவன் மதியானம் என்ன சாப்பிட்டான், கொண்டு போய் குண்டை போடும்போது என்ன உணர்வு இருந்துச்சு, எல்லாம் எஜமானுக்கு தெரியும். எஜமானுக்கு தெரியாது. ஒரு மரத்திலிருந்து இலை கீழே ஒழுகுறது இல்லை, நான் எழுதி வைக்காமட்டான். குண்டு கீழே ஒழுகுமா பலஸ்தீனில் அல்லாஹ் நாடாமல்? விளைஞ்சுங்களா? இவன் குண்டு விட்றான். இப்படி தான் அல்லாஹ்வுல பார்த்துட்டு சும்மா இருக்காங்க. நானாக இருந்திருந்தா நான் என்ன நானாக இருந்தா, இவர் வந்து சவுதிக்கு மன்னராக இருந்தார்னா, இவர் கையில் அதிகாரம் ஈராக் ஈரான் இவர் கையில் இருந்துருந்துச்சுன்னா நசுக்கி சட்டினி ஆக்கியிருப்பேன். ஈரான் இஸ்ரேல் வளைஞ்சவை ஒமாஃபில் பர்ரிவல் பஹர், கடலிலும் திடலிலும் எந்த ஒரு அணுவும் இல்லை. ஒமா தஸ்குத்மியும் வரக்கத்தின், ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை காய்ந்து போய் கீழே ஆடி ஆடி எப்படியே கீழே விழுகுமே, அது கீழே விழுவதில்லை. வலா ஹப்பத்தின் ஃபி துலுமாத்தில் அர்த், பூமியின் எந்த ஒரு இருளில் எந்த ஒரு சிறு விதையும் இல்லை. வலா ரத்பியும் வலா யாபிசின் இல்லா ஃபி கிதாபின் முபீன், எந்த காய்ந்ததோ எந்த பச்சையோ எதுவும் இல்லை, அல்லாஹ் தஆலாவுடைய ஏட்டில் அதை தெளிவாக எழுதி வைத்தே தவிர இல்லைன்றான். எஜமானுக்கு தெரியாது என்னங்கிறது ஜி, அவனுக்கு தெரியாது என்ன, எல்லாம் தெரியாது. அப்போ ஏன் அல்லாஹ் நடத்துகிறான், அது உனக்கு என்ன தெரியாது, அதனால் என்ன நடந்துச்சு என்ன தெரியும் உனக்கு ஜி, அதனால் என்ன ஏற்பட்டதுன்னு உனக்கு என்ன தெரியும். பலஸ்தீனில் இருந்தால் பெரிய பிரச்சனையாக இருக்கே, நீங்கள் எல்லோரும் காலி பண்ணிவிட்டு மற்ற அரபு நாடுகளுக்கு போயிட வேண்டியதானே. எல்லோரும் காத்துட்ருக்குறாங்க. சவுதியில் கொஞ்சம் பேர், துபாயில் கொஞ்சம் பேர், அபுதாபியில், ஈரான் கொஞ்சம் பேர், ஈராக்கில் பிரித்து போயிட வேண்டியதானே அப்படின்னு யாரோ கேட்குறாங்க. அங்கே போனால் எல்லாம் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை வசதிகள் அத்தனையும், எல்லாமே நிம்மதியாக வாழலாம். இங்கே சோத்துக்கு கஷ்டப்படுறீங்க, பலஸ்தீன சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களே. நீங்கள் இந்த நாட்டை விட்டு போயிட்டு அங்கெல்லாம் வரவேற்க காத்துட்ருக்குறாங்களே மற்ற நாடு, எகிப்து, ஜோர்டான், சிரியா, லெபனான் போயிடலாமே. நீங்கள் 64 அரபு நாடுகள் உங்களை வரவேற்க காத்துட்ருக்கு, ஆளு கொஞ்சம் பிரிஞ்சு போயிடலாமே அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் கிடைக்கும். ஷஹாதத்து கிடைக்குமா அவங்க கேட்குறாங்க, பேட்டி காண்றாங்க அவங்கள்ட்ட. ஷஹாதத் கிடைக்குமா ஜி? அல்லாஹ்வுடைய பாதையில் இறைவனுக்காக உயிர் துறந்து கை கால் தனித்தனியாக போய் ரத்தம் செதறி அல்லாஹ் முன்னாடி அந்த உயிர் துறந்தவர்கள் அதே நிலையில் வருவார்களாம். ரப்பே எனக்காகத்தானே உயிர் திறந்த நீ, அங்கே அல்லா தஆலா அவரை பார்த்து அணைச்சிக்குவான். அல்லா தஆலா அது கிடைக்குமா என்று அவள் கேட்டார்கள். எந்த நோக்கம் அல்லாஹ் வச்சுருக்கான்னு யாருக்கு தெரியும். நீங்கள் ஜாலியாக நோன்பு திறக்கிறோம், அங்கே நோன்பு திறக்க தண்ணி கூட இல்லையே அப்படின்னு நினைக்கிற நீ சொல்ல. கியாமத் நாள் நான் பலஸ்தீனில் பிறந்திருக்க வேண்டாமா நினச்சாலும் நினைப்பேன். நீ யாருக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறானோ வாயை மூடி சும்மா இரு. எதுவுமே ஏத்தராஸ் செய்யறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. பலஸ்தீன் மக்களுக்கு துவா செஞ்சுக்கோ. அது ஏன் அல்லாஹ் தஆலா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய சுனல்லா அல்லதி அத்கன குல்ல ஷைஇன்றான். இவையெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடுகள். எப்படிப்பட்ட அல்லாஹ் அனைத்து வஸ்துக்களுடைய ஏற்பாடுகளையும் அனைத்து வஸ்துக்களுடைய சுனத் தயாரிப்புகளையும் மிக மிக உறுதியானதாக மிகச் சிறந்த பரிணாமத்தில் விளைஞ்சுங்களா அற்புதமான புரோகிராமிங் தயார் செய்து அல்லாஹ் கொண்டு வந்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் கூட இது முன்ன பின்ன இல்லை. அற்புதமான தயாரிப்புகள் அல்லாஹ்வுடைய தயாரிப்புகள் இருக்கு. அற்புதமான தயாரிப்பு. நீ எதையுமே அல்லாஹ்வுடைய சிருஷ்டியில் ஆட்சேபனை செய்ய உரிமை இல்லை. போ, வா, பாரு, நில், கவனி, செல், அவ்வளோதான். என்ன செய்யணும் பை? நில்,
கவனி, ஏதாவது மண்டல மூலையில் விளங்குதா பாரு, விளங்கியா வாயை மூடு, செல், போயிட்டே இரு. இது ஏன் அல்லாஹ் இப்படி செஞ்சான், இது ஏன் அல்லாஹ் இப்படி செஞ்சான், உனக்கு உரிமை இல்லைன்ட்டாங்க சூஃபியாக. என் ஷேக நான் சொன்னாங்க, ஒரு இடத்துல மழை பெஞ்சு, ஒரு சூஃபி சொன்னாங்க நல்ல நேரத்தில் மழை பெஞ்சு. சொல்கிறது இல்லையா, நம்ம வெயில் அப்படி தகிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ திருப்பூரில் அப்படியே வெயில் அணத்துது, கொதிக்குது வெயில். சார் செஞ்சுட்டு படுத்தா உடம்புலாம் எரியுது. ரஞ்சன் பை, அல்லாஹ் நம்ம இன்ஷால்லா வரக்கூடிய செல்லாத ஏசியில் கொடுப்பானாக. என்ன பை, எல்லாம் கொடுக்க மாட்டான். நல்லா தானே சினிமா தியேட்டரில் ஏசியில் படம் பார்க்குறான். ஹராத்தில் போனவனுங்க என்ன பை, ஹராம் பார்க்குறவனுங்க அண்ணா தேட்டர் ஏசி அப்படின்னு ஏ போட்டு போட்டு ஏர் கண்டிஷன் போட்டிருக்கோம்ல. ஏன் அது மாதிரி நம்ம பாபு சலாம் ஏசி, பாபு சலாம் அரபிக் காலேஜ் ஃபுல் ஏசி. எல்லாம் நடத்த மாட்டானா, ஃபுல் ஏசி தான். பாட அறைகள்லேருந்து மாணவர் தங்குமாறை எல்லாம் ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் பண்ணி இன்ஷா அல்லா தாலா அல்லாஹ் கொடுப்போம் பை. இது அல்லாஹ்க்கு ரொம்ப லேசு. ஏசி மதரசா, பாட அறையிலேருந்து தங்குமிடம் எல்லாமே ஏசி. ஏன் எஜமா கனியும் நில நாம கஞ்ச பிசுனாரிங்க, என் ரப்பு கனியும் நில. அதனால நல்ல நேரத்தில் ஒரு மழை பெஞ்சிச்சு. அல்லாஹு இந்த வெயில் நேரத்தில் நல்ல நேரத்தில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்போ அல்லாஹ் கேட்டானா, ஓ சூஃபியே, உன்னை விலாயத்துடைய பட்டியலிருந்து உன் பேரை எடுத்துகிட்டு போன்ட்டான். வலிமார்கள் பட்டியல் உன் பேரை எடுத்துட்டேன். ரப்பே நடுநடுங்கி போயிடன்னு கேட்டார். அப்போ இந்த மழை தான் நல்ல நேரத்தில் பேஞ்சிச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி நிறைய நேரத்தில் நல்ல நேரம் இல்லாமல் பேஞ்சிருக்கு மழை, பொருத்தம் இல்லாமல் பேஞ்சிருக்கு. பொருத்தமாக பேஞ்சிச்சுங்க. இப்போ இது வரைக்கும் பொருத்தம் இல்லாமல் பேஞ்சிட்டு இருந்துச்சு என் மழை, நான் கொடுத்ததெல்லாம். இன்னைக்கு தான் பொருத்தமாக பெய்யுது. அப்படி அர்த்தம் உள்ள இருக்குல்ல. எப்படி அந்த வார்த்தையை நீ சொன்னான்? இதுவும் அல்லாஹ் ஆட்சேபம் செஞ்ச மாதிரி தானே. ரஜினி சொல்றது, பண்டாரி சமையல் செஞ்சார் ஷாவுல் மூலா. இன்னைக்கு கஞ்சி செம்ம டாஸ்ட், செம்ம டாப் அப்படின்னு எடுத்துடலாம். நீ இந்த வருஷமெல்லாம் 360 நாள் செஞ்சது எல்லாமே ஓட்டை, எல்லாமே பிளாப்பு. என்ன பை, இன்னைக்கு தான் கஞ்சி கஞ்சி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம் என்ன? இதுக்கு முன்னாடி எல்லாமே படு கேவலமாக இருந்துச்சு அர்த்தம் உள்ள வருதுல அதுல. அப்போ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு சிலையை, ஏதோ ஒரு செயலை பார்த்து டாடாடா பொருத்தமான நேரத்தில் மழை பெஞ்சுங்க என்று சொன்னால் அல்லாஹ் ரொம்ப வருத்தம் அடைகிறான். எதை ஹக்கின் பக்கம் சேர்க்கணுமோ அதை சேர்க்காமல் வேற ஒன்றின் பக்கம் சேர்த்தால் அல்லாஹ் ஜல்லஷானுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் வருது. அல்லாஹ் ரொம்ப வருத்தப்படுற ஜி. ஒன்று மணிக்கு ஒரு தடவை மழை பெஞ்சு சஹாபாக்கள், இன்னைக்கு என்ன மாதம் இது? ஆடி மாதம். அப்போ இந்த என்ன நட்சத்திரம்? திருவாதிரை நட்சத்திரமா? அதுதான் மழை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்கிறது இல்லையா, இந்த நட்சத்திரம் இங்கே வந்தால் மழை பெய்யும், இந்த நட்சத்திரம் இங்கே போனால் வெயில் அடிக்கும் அப்படின்னு. அதான் நட்சத்திரம் அங்கே போயிடுச்சுல. சனி பகவான் சொல்கிறோம்ல பை, குரு பெயர்ச்சி, சனி அங்கே போயிடுச்சு, அதனால் சனியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால் இந்த இது அங்கே போயிடுச்சு, அதனால் நல்ல மழை இப்படி ஏதோ சொல்லிக்கிட்டாங்க. இந்த நட்சத்திரத்தை வச்சு சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் பெருமானா ஸல்லல்லாஹு இன்று இரவு சிலர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நட்சத்திரங்களை கொண்டு காஃபிரா மறுத்தவர்களாக இருந்தார்கள். இன்னும் சிலர் அல்லாஹ்வை மறுத்து நட்சத்திரங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக ஆகிவிட்டார்கள். என்னங்க சொன்னாங்க? ஒரு சின்ன செய்தியை அல்லாஹ் அல்லாத மற்ற பக்கம் சேர்த்துட்டான். இந்த நட்சத்திரம் இங்கிருந்து இங்கே பெயர்ந்து சென்றதால் மழை பொழிந்ததுன்னு சொன்னாங்க சஹாபாக்கள். முத்திர்னா பி நௌஇ கதா வ நௌஇ கதான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வை விட்டுட்டு எப்படி சொன்ன நீ? உன் வார்த்தையே சரியில்லையே ஜி, உன் வார்த்தையே சரியில்லை. சஹீஹுல் புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. ஒரு நாள் நாங்கள் எல்லாம் ஒரு போருக்கு சென்று இருந்தோம், ஹுதைபியா உடன்படிக்கையில். அன்று இரவு நல்ல மழை பெய்தது. எல்லோரும் படுத்தோம், போயிட்டோம், காலையில் எந்திரிச்சோம். அப்போ பெருமானார் ஃபஜ்ர் தொழுத பின்னாடி சொன்னாங்க, ஹல் தத்ரூன மாதா கால ரப்புக்கும். காலையில் பெருமானார் சொன்னாங்க, இன்று உங்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமா?
காலு அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் ரசூலும் தெரியும்னு நாங்கள் சொன்னோம். கால பெருமான சொன்னாங்க, அஸ்பஹ மின் இபாதி, என் அடியார்கள் இன்று காலை சிலர் எழுந்தார்கள், முஃமினும் பி, என்னை பரிபூர்ணமாக ஈமான் கொண்டவர்களாக நம்பியவர்களாக, வ காஃபிருன், சிலர் என்னை மறுத்தவர்களாக, சிலர் என்னை ஈமான் கொண்டவர்களாக, சிலர் என்னை மறுத்தவர்களாக எழுந்தார்கள். ஃபஅம்மா மன் கால முத்திர்னா பி ஃபضலில்லாஹி வ ரஹ்மதி, அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டு நாங்கள் மழை பொழிந்தோம் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ, ஃபதாலிக முஃமினும் பி, அவர்கள் என்னை ஈமான் கொண்டவர்கள், காஃபிரும் பில் கௌகப், நட்சத்திரங்களை மறுத்தவர்கள். அம்மா மன் காலபி நௌஇ கதா வகதா, இந்த நட்சத்திரத்தினால் மழை பொழிந்தது என்று சொன்னார்களோ, ஃபதாலிக காஃபிரும் பி, அவன் என்னை மறுத்தவன், ஓ முஃமினும் பில் கௌகப், நட்சத்திரங்களை ஈமான் கொண்டவன், என்னை மறுத்தவன் அவன் காஃபிர். இவர் ரோஷக்காரன் பாருங்க. அல்லாஹ் தாலாவுடைய செயலை இன்னொருத்த பக்கம் சேர்த்தனா அல்லாஹ் பயங்கர ரோஷம் வந்து, என்னை கொண்டு காஃபிர் அவன். எப்படி சொன்ன நட்சத்திரத்தால் மழை பற்றி எப்படி சொன்ன அவன் என்னை கொண்டு மூமினே கிடையாதுங்க, காஃபிரும் பி. புகாரியுடைய ஹதீஸ், புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், ராவி ஸைத் இப்னுல் ஹாலிதுல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளோ ரோஷக்காரன் பாருங்க. அவனுடைய செயலை இன்னொருத்தர் பக்கம் சேர்த்தா அல்லாஹ்வுக்கு வரக்கூடிய ரோஷம் மாதிரி யாருக்கும் வரும், பயங்கர ரோஷம் ஜி. அது எப்படி நீ சொன்ன அடுத்த ஆளுக்கு பக்கம் சேர்த்தன, என் செயலை கொண்டு போய் இல்லைங்களா? எந்த அளவுக்கு நீ அல்லாஹ் பக்கம் நெருங்குற நெருங்க நெருங்க அல்லாஹ்வுக்கு ரோஷம் கூட வரும். நீ அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை தாவா செஞ்சு நெருங்க 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 விளைஞ்சிங்களா, அல்லாஹ்வோட ரோஷமும் ரொம்ப கூட இருக்கும். ரொம்ப நீ தூரமாக இருந்த போய் தொழுது கழுதான்னு விட்டுறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சரி சரி விடு விடு என்ன வை, நெருங்க 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 அல்லாஹ்வுக்கு ரோஷம் கொடுத்தோம். நீ தெருவில் இப்போ நீ போயிட்டுருக்க, உங்கள் கம்பெனி 40 பேர் 10 பொம்பளைங்க வேலை செய்கிறாங்க. ரஹீம் பாய் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. ஒரு பொம்பளை இன்னொரு ஆம்பளைட்ட பேசிட்டு இருக்கிறா, கண்டுக்க மாட்டார் அவர். விளைஞ்சிங்களா? இப்போ அந்த பொம்பளை கல்யாணம் முடிச்சிட்டார். விளைஞ்சிங்களா? இப்போ அந்த பொம்பளை அடுத்த அவள்கிட்ட பேசினா ஒரு வருஷம் வருமா வராதா? நெருக்கம் வந்துடுச்சு. யாரை திருமணம் செய்தோமோ ஒரு மனைவி இருக்கிறாங்க, மனைவி இன்னொரு பக்கத்து வீட்டில் ஏற்று வீட்டுக்கார்ட்ட பேசினா எதாட்ட பேசினா என்ன பேச்சு, என்ன தேவை வந்துச்சு, ரோஷம் வரும். நெருக்கம் கூட கூட என்னை தவிர நீ வேறு யார் பக்கமும் இல்திஃபா செய்யக்கூடாது, என்னை தவிர வேறு யார் பக்கமும் போகக்கூடாதுன்னு ரோஷம் அதிகமாகும். அல்லாஹ் அதனால தான் ஆரிஃபின்களை பயந்து நடுங்கிறாங்க. சும்மா நினச்சிங்களா? பல பேர் ஆரிஃபின்களை போய்ட்டால் பயமே கிடையாது, இறை காதலர்களுக்கு என்ன பயம் அப்படின்னு, காதலர்களுக்கு என்ன பயம் அப்படின்னு, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், பயமும் இல்லை கவலையும் இல்லை. என்ன கவலை இல்லை, என்ன பயம் இல்லை? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை. எந்த கவலையும் கிடையாதுங்க, ஜாலியாக சுற்றுவாங்க அவங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி. அப்படியா? துனியாவோட எந்த கவலையும் இல்லை, எவன் திட்டினாலும் கவலை இல்லை, இவன் திட்டுவானே பயமும் இல்லை. இல்லை முத்தவலிசா திட்டுறாரு, அவன் செத்தவல்லி போயா, முத்தவலி திட்டான். எவனை பற்றியும் எந்த கொம்பனை பற்றியும் கவலை கிடையாது, யாரை பற்றியும். ஃபிரௌனை பார்த்து டோன்ட் கேர்ன்ட்டாங்க. போயா, எந்த மதிப்பும் இல்லை மரியாதை இல்லை. போ லா உபாலி காலு லா வயர் நோ கேர், போடா, உன் சொல்ல நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, போ. ஆனானப்பட்ட ஃபிரௌன்ட்டே சொல்லிட்டாங்க, காலு லா வயர்ன்ட்டாங்க. அப்போ துனியாவை எதை பற்றியும் பயப்படவும் மாட்டாங்க. எவன் வந்தாலும் எவன் போனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இலாஹ்னு எவன் போடா, இவர் இலாஹ், உனக்கும் கொப்பனுக்கும் அல்லாஹ் இலாஹ், எனக்கும் என் காந்தானுக்கும் அல்லாஹ் இலாஹ். உன்னை எவன்டா இலாஹிக்கு வந்திருக்கான்? நீ இப்படிலாம் செஞ்சா உன்னை வேலை விட்டு போட்டா, உன் வேலை மசுருக்கு சமம், போடா, வேலை விட்டு தூக்கிறேன் போடா. பேசிட்டு இருக்காது, அடிச்சு விட போறேன் நினைஞ்சுங்களா? இங்க மசுருக்கு சமம் உன் வேலை, உன் காசு உன் பணம். எந்த பணக்காரனாவது ஷேகமார்கிட்ட போய் காசு இப்படி கொடுத்தாங்க பார்த்துருக்கீங்களா?
தூக்கி எரிஞ்சிடுவாங்க ஷேகுமார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆலிம்ஷா வாங்கிக்குவார், எப்படி கொடுத்தாலும் வாங்கிக்குவார், குனிஞ்சு கூட வாங்குவார். ஷேகுமாரோட காசை கொண்டு போய் காலு கீழே வைக்கணும், செருப்பு கீழே வைக்கணும். புரிஞ்சுங்களா? அதாவது ஒட்டுமொத்த காசு பணம் வீடு வாசல் எல்லாம் எஜமானே உங்க காலுக்கு செருப்புக்கு கீழே. ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் உலூஹியத்துடைய இல்முக்கு முன்னாடி மொத்த துனியா ஒண்ணும் கிடையாது. இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளவு பெருசு. நீ வச்சிருந்த காசு பணம் ஃபிரௌன்ட்ட, ஹாமான்ட்ட, நம்ரூதுட்ட, புரிஞ்சுங்களா, பிச்சைக்காரிட்ட, கெட்ட வேலை செய்யக்கூடிய விபச்சாரிட்ட இருந்துச்சு உன் காசு. அவ ஜோபில் போட்டு தான் உன்ட்ட வந்திருக்குது. அவ சுருக்கு போய் வச்சிருந்த காசு அது. ஆனா எங்க நெஞ்சங்கள் இருக்கிற ஈமான் இருக்குது 1,24,000 நபிமார்களுடைய கல்வில இருந்த ஈமான் இது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்வில இருந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மு இது. இது எப்படி நாங்க விட்டு கொடுப்போம், பயப்படுவோம்? நாங்க பயப்படுவோம். லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இது சிருஷ்டிகளுக்கு முன்னால் அவங்க எந்த சிருஷ்டியை அவங்கள்ட்ட இலாஹுன்னு வந்துச்சுன்னு சொன்னான், தூக்கி எறிஞ்சிடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. பணிஞ்சு வந்து அவங்களும் பணிஞ்சிடுவாங்க. தாவூதே இறை காதலர்களுக்கு முன்னி ஹாதிமா மாறிடுங்கன்ட்டாங்க. இப்போ என் சேகன் அதை பார்த்துருக்கோம். எங்களை மாதிரி ஃபகீர்கள் வருவாங்க, படுத்துருப்போம், எங்களை ஹாதிமா மாறிடுவாங்க. அவங்க சாணம் ஊற்றுவாங்க, அவங்க தலாணி கொண்டு கொடுப்பாங்க, அவங்க பாய் உரிப்பாங்க, எங்கள் செருப்புகள் அவங்க திருப்பி போடுவாங்க. சர்க்கார் நாயகம் விளைஞ்சுங்களா? இறை காதலர்கள் ஆஷிகின்லாம் மாறி தான் எவனா நிமிந்தான் அடித்து நொறுக்கிடுவாங்க, அவனை தவிடுபடி ஆக்கிடுவாங்க நப்சை. திரும்ப அவன் நப்சு எந்திரிக்கவே கூடாது, அந்த மாதிரி அடி சம்மட்டியால் அடிச்சு சாத்திடுவாங்க. யாரை முன்னாடி திரும்ப எந்திரிச்சு நிற்க முடியாது அவன் நப்சு. விளைஞ்சுங்க லா ஹௌஃப் ஓடா, யாருக்கு நாங்கள் பயப்படணும்? லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஒரு ராஜா உட்காந்துருந்தாரு, பேசிட்டு இருந்தார். திரும்ப திரும்ப ஈ வந்து மூக்கில் உட்காரு, சடஞ்சு போயிட்டார். திரும்ப ஈ சுற்றி சுற்றி மூக்கில் உட்காரு. கட்டுப்பா போய் இந்த ஈ எதுக்கு அல்லா படைச்சானோ, எதுக்கு அல்லா இந்த ஈயை படைச்சான்? ஏன் நடுங்கி போய் உட்காந்து. அடுத்து என்ன செய்வார் ராஜா? உலகத்திற்கு எல்லா ஈயும் இப்படி சாப்பிடணும் உத்தரவு போட்டு கிரிக்கெட் உத்தரவு போடணும் ராஜா சொல்றாரு. உலகத்திற்கு அத்தனை ஈக்கு பிடிச்சி சாவடி, இந்த ஊரில் ஒரு ஈ இருக்கக்கூடாது, இருந்தால் நாளைக்கே உன் தலையை எடுத்துருவேன் மந்திரி சொன்னான்னு சொல்லுவார். கிறுக்கு பிடிச்சோம் நினச்சா. அதனால அவர் எல்லாம் நடுங்கி போகுது. அங்கே சூஃபி உட்காந்தார். ஈயை எதுக்கு படைச்சான்னு கேட்குறீங்க ராஜா? அது கக்கூசில் போய் உட்காந்து, சாக்கடையில் போய் உட்காந்து, தெருவில் ஓரமாக எல்லாம் மலம் கழிச்சிருப்பான், அங்கே போய் உட்காந்து மூக்கில் உட்காருது. ஒரு மாதிரி கேவலமானவர்களை கேவலப்படுத்தி தான் படைச்சாங்க. இதை விட சின்ன கேவலம் உனக்கு. மலத்தில் உட்காந்து மூக்கில் வந்து உட்காருது பாரு. உன்ன தடுக்க முடிஞ்சா உட்காரத 10 வாட்டி உட்காந்துருச்சு, தடுக்க முடிஞ்சா உன்னால? இந்த மாதிரி உன்ன மாதிரி ஜவாபிராக்கள், அநியாயக்காரர்கள், பெருமை அடிக்கக்கூடிய குமண்டு தக்கப்பூரில் வாழக்கூடியவர்கள், உன்னுடைய பெருமையை அடிச்சு ஒழுக்கித்தான் எல்லாம் படைச்சான். அவன் நடுநடுங்கி போயிட்டான் ராஜா. திரும்ப ஏன் பேசுவான்? அவன் யாரை குறை சொல்றான் பாருங்க. ஈ சங்கடமாக இருக்குல்ல, அப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம் அந்த வாரத்தை. திரும்ப திரும்ப ஈ வந்து உட்காருதுப்பா, ஏதாவது சொல்லியிருக்கலாம். எதுக்கு தான் இந்த ஈ அல்லா படைச்சான் அப்படின்னு அவருக்கு ஹீரத்து வந்துச்சு, ரோஷம் வந்துருச்சு. ஏன்னா அல்லாவை பற்றி எதுவும் சொன்னால் யாருக்கு திரும்ப ரோஷம் வரும்? அல்லாவுடைய காதல் இருந்தால் ரோஷம் வரும். மற்றவன் எருமாடு வந்து உட்காந்துருப்பான், அவனுக்கு என்ன செய்யும்? புரிஞ்சுங்க? ஒரு பொம்பளை திட்டினா அவங்க மகனுக்கு ரோஷம் வரும், அவங்க புருஷனுக்கு ரோஷம் வரும். அல்லாவை பற்றி யாராவது எதுவும் சொன்னால் ஷேகம்மானுக்கு ரோஷம் வர்ற மாதிரி யாருக்கும் பார்க்கவே முடியாது. ஷேக் விஷயத்தை பார்த்தேன் அப்பாடி. குரானை பற்றியோ அல்லாஹ் பற்றியோ ரசூலை பற்றியோ யாராவது ஏதாவது சொல்லிட்டா உன் கைகாலம் துடிச்சிடும். என்ன சொன்ன நீ? ஷரீஅத் விஷயம் ஏதாவது தாறுமாறாக பேசிட்டா, யாராவது மரியாதை குறைவாக பேசிட்டா துடிச்சு போயிடுவாங்க. சர்க்காரனை வெகுண்டு எழுந்துருவேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. என்ன சொன்ன நீ? யாரை பற்றி சொன்ன நீ? அறிவு கட்ட முட்டாள். படி நெருப்பு நெருப்பு தான். குரானை கேலி பண்ணா, குரானை மட்டமாக பேசினா, அல்லாவுடைய அகாமாத்துக்களை மட்டமாக பேசினா பயங்கர டென்ஷன் ஆவான்னு சொல்கிறேன். ஒரு வருஷம் விருந்துக்கு போயிருக்காங்க, ஆலிம் சாக்கில் கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்து. ஜி
எறான்னா இறாலுக்கு சொல்லுவாங்க, எறான்னு சொல்லுவாங்க, இறால். அது கொண்டு வந்து வச்சாங்க. ஒன்று ஆரம்பிச்சு, இது எறா, இது ஹைரன் எறாவா ஷர்ரன் எறாவா அப்படின்னு இருக்காரு. சர்க்கர் கையை மடக்கி எரிஞ்சிட்டாங்க. ராஸ்கல், குர்ஆனுடைய வசனங்கள் உனக்கு கேலியா போச்சா? உனக்கு கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு வேற வேலையே கிடைக்காத உனக்கு? வேற வார்த்தையே கிடைக்காத உனக்கு? அல்லாஹ்வுடைய வசனங்கள் தான் உனக்கு கேலி பண்ண கிடைச்சா? அபில்லாஹி வபி ஆயாத்தி குந்தும் தஸ்தஹ்ஸிஊன். அட முட்டாள்களா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் நீங்கள் கேலி செய்கின்றீர்கள். ஆயிடுங்க, எடு. உனக்கு கேலி செய்ய வேற எதுவும் கிடைக்கல? அபில்லாஹி வபி ஆயாத்தி குந்தும் தஸ்தஹ்ஸிஊன். அல்லாஹ்வும் அல்லாஹ் வசனம் கிடைச்ச கேலி பண்ண உனக்கு? திருட்டு பயல்களா, அடிச்சா எல்லாம் பயந்து நடுங்கிட்டாங்க. கேலி பண்றது குர்ஆன் அல்லாஹ் இறக்கணும் உன்னைய? அல்லாஹ் சொல்ற பாருங்க, வலைன் சஅல்தஹும், ஏன்டா இந்த மாதிரி பேசுறீங்கன்னு கேட்டா, லயகூலுன சொல்லுவார்கள், இன்னமா குன்னா நஹூது வ நஅலப், சும்மா விளையாட்டுக்கு பேசணும், சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தோம் என்று சொல்லுவார்கள். குல் நபியே நீங்க சொல்லுங்க, அபில்லாஹி வ ஆயாத்தி வ ரசூலிஹி குந்தும் தஸ்தஹ்ஸிஊன். அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டும் அல்லாஹ்வின் ரசூலை கொண்டுமா ஒரு கேலி பண்ணுவீங்க? நீங்க ஒரு கேலி பண்ண வேற கிடைக்கல உங்களுக்கு? எடுப்பா. அபில்லாஹி வ ஆயாத்தி வ ரசூலிஹி குந்தும் தஸ்தஹ்ஸிஊன். என்ன பை? குல் அபில்லாஹி வபி ஆயாத்திஹி வ ரசூலிஹி குந்தும் தஸ்தஹ். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வசனங்களை கேலி பண்ணா அல்லாஹ்க்கு பயங்கரமாக டென்ஷன் வரும். அல்லாஹ்வுக்கு டென்ஷன் வருது, அல்லாஹ் கோபம் வருதா இல்லையோ, அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் இருக்காங்களே, எதுவாவது சொன்ன நடி வெடி குண்டு மாதிரி செதறுவாங்க. வரைஞ்சிங்களா? ஒரு மேடையில் ஒருத்தர் பேசுறாரு, மேடை சர்க்கார் உட்காந்துருக்காங்க மேடையில். ஆலிம் ஷாக்கள் சரியில்லை, அவங்களுக்கு குணாதிசயங்கள் இப்போ போயிட்டுருக்கு, ஆலிம் ஷாக்கள்லாம் இன்றைக்கி சமுதாயத்துக்கு எடுக்கிறாங்க, அது ஃபித்னாவே ஆலிம் ஷாக்கள் தான் அப்படி அப்படின்னு பேசுகிறார். சர்க்கார் டென்ஷன் ஆகுது. உலமாக்களை மட்டப்படுத்தி பேசுறது குஃபுராச்சு. ஏன்னா அந்த உலமாக்களை கொண்டு தான் இன்றைக்கி உனக்கு வந்து தீன் கிடச்சிச்சு. அந்த உலமாக்கள் எல்லாம் யார் கொண்டு கொடுத்தா உனக்கு தீன்? இமாம்களும் உலமாக்களும் ஆலிம்களும் அவுலியாக்களும் இல்லாமல் எப்படி கிடச்சி உனக்கு தீன்? இன்னைக்கு முட்டாள்கள் வச்சு வந்துச்சா? இன்னைக்கு ராயிலார் எப்படி சொன்ன நீ? ஜாஹில் பேர்கள் முட்டாள்கள் வந்து கொடுத்தாங்க உனக்கு? யார் கொண்டு கொடுத்தா? சில பேர் ஆலிம் ஷாக்கில் தூக்கலாம் பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. ஆலிம் ஷான்னு சும்மா சொல்லாதீங்க சார். நாங்கள்லாம் அமல் சேரும் சொர்க்க, நாங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாதா? சொர்க்க ரிசர்வ் பண்ணிக்கலாம் ஆலிம் ஷாக்களுக்கு விடைக்கிறேன். இன்னும் ஆலிம் ஷாக்கில் விடைச்சா சர்க்காருக்கு செம்ம டென்ஷன் ஆகும். புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி இமாம், மாலிக் இமாம், ஹம்பலி இமாம் ரத்தம் சிந்தி இந்த தீனை நம்ம கூட சேர்த்துருக்குறாங்க. அறிஞ்சிங்களா? ஓஸ் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாஜி அஜ்மீர் ரலியல்லாஹு அன்ஹு, சுயூத்தி இமாம், கஸாலி இமாம், இப்படிப்பட்ட இமாம்களுடைய இரத்த வேர்வை சிந்தி இஸ்லாத்தை கொண்டு வந்து நம்ம இடத்துல சேர்த்துருக்கிறார்கள். அறிஞ்சிங்களா? ஆலிம் ஷாக்கெல்லாம் என்ன கிடைக்கிறது? ஆலிம் ஷாக்கள் நீ இல்லையா? நீ ஆலிமா இல்லையா? ஆலிம்களுக்கு என்றதுக்கு தலை குனிஞ்சு வாழு. அல்லாஹ் உன்னை ஆலிம்களுடைய சுமராவில் எழுப்புவான். அல்லா தாலா ஆலிம்களுடைய பட்டியலில் அல்லாஹ் உன்னையும் சேர்த்துக்குவான். அந்த ஆலிம்களுடைய ஹாதிமீன்களை சேர்ந்துக்கும். புரிஞ்சுங்களா? அவங்க கேலி செய்கிற வேலை, கிண்டல் பண்ணுற மட்டமாக வளர்க்குற வேலை வச்சுக்காங்க. ஒதுங்கிக்க, இல்லைனா தொலைச்சி கட்டிடுவான் அல்லா தாலா. அப்படி ஒருத்தர் பேசினார். அவர் பேர் வந்து டர்பிட்டோ அசீஸா. முரீதுகள் சொன்னாங்க நடந்த செய்தியை. அதுக்கு அடுத்து சர்க்கார் அப்படியே கொதிச்சு போய் உட்காந்துருக்குறாங்க. அடுத்தபடியாக பஷீர் மௌலானா அவர்கள், என் சர்க்கார் அப்போ தான் பிறக்கும், இப்படி தான் பேச சொல்லுவாங்க. ஃபைசி ஷா நூரி ரலியல்லாஹு அன்ஹு தாதா சர்க்கார் வச்ச பேர். அப்போ அவங்க பேர் அப்துல் பஷீர் மௌலானா. அடுத்தபடியாக பஷீர் மௌலானா அவர்கள் உரையாற்றுவார்கள். அவர் மேலே அனௌன்ஸ் பண்ணுறார், இல்லை அணுகுண்டு பஷீர் மௌலானான்னு சொல்லு. அந்த ஆளுக்கு டர்பிட்டோன்னா ஏவுகணை நான் அணுகுண்டுன்னு சொல்லியா? அவர் நடுங்கி போய் அடுத்தபடியாக அணுகுண்டு பஷீர் மௌலானா அவர்கள் உரையாற்றுவார்கள்.
அடுத்தபடியாக அணுகுண்டு பஷீர் மௌலானா அவர் உரையாற்றுவார்கள். அப்படின்னு சொன்னோம். எஜமா எந்திரிச்சா என்ன நினச்ச நீ ஆலிம்களை? இன்னைக்கு நீ கலிமா சொன்னையே ஆலிம்களுடைய பிச்சையினால சொன்ன. உங்கள் அப்பன் கலிமா சொல்லி முஸ்லீமாக சொர்க்கம் போகிறானே ஆலிம்களுடைய பிச்சையால் சொன்னது. நாளைக்கு உன் பையன் சொர்க்கம் வரணும், பேரை சொர்க்கம் வரணும்னா ஆலிம்களுடைய பிச்சையால் வரக்கூடியது. யாரை பார்த்துறான்னு சொன்ன நீ? ஆலிம்களை பற்றி மட்டமாக பேச என்ன உரிமை உனக்கு இருக்குது? புட்டி 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 புட்டின்னு பிடிச்சின்னு அவரை வந்து கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு அழுது தெரியாமல் சொல்லிட்டேன். வேற அது பெருசாக நினச்சி சொல்லலை, சாதாரணமாக சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்க. அவர் மன்னிப்பாக கேட்டார். எப்போ நினச்சி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி செய்தி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. விளைஞ்சா இல்லைங்களா? அதனால் உலமாக்களை பற்றி பேசினாலும் அல்லாஹ் தாலாக்கு அல்லாஹ் ஆலிம்களுக்கு ரொம்ப ரோஷம் வரும் ஆலிஃபிங்களுக்கு. அப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலாவுடைய இணை வைக்குதலை பற்றி பேசினா அல்லாஹ் தாலாவுக்கு ஷிர்க் இருக்குது, அல்லாஹ்வுக்கு அறவே பிடிக்காது. அதனால தான் சூஃபியாக்கள் ராவும் பகலும் ஷிர்க்கை விட்டு கல்பை தூய்மையாக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வேலை என்ன? ஷிர்க் சே பச்சோ, ஷிர்க் சே பச்சோ, ஷிர்க் சே பச்சோ. ஆரிஃபின்கள் ஒரு தொழுகு தொழுகு தொழுகு, நோம்பு போய் நோம்பு போய் நோம்பு போய், ஜக்காத்து கொடு ஜக்காத்து கொடு ஜக்காத்து கொடு, ஹஜ்ஜி செய், இப்படி ஒரு ஜமாத் சுற்றுது. ஃபஸாயிலே சலா, தொழுகையின் சிறப்பு, நோம்பின் சிறப்பு, ஜக்காத்தின் சிறப்பு, ஹஜ்ஜின் சிறப்பு. அலஞ்சுங்களா? ஆரிஃபின்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், லா மஅபூத வலா மக்சூத வலா மௌஜூத வலா மஷ்ஹூத இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இதை கொண்டு வா. ஏன்னா இந்த நீ சொன்னிய சிறப்புகள்லாம் சொன்னீங்க, இது எதுவுமே இல்லாட்டியும் சொர்க்கம் போகலாம், ஷிர்க் மட்டும் இல்லைனா. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ்வோட இணை வைப்பதை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை, மற்ற எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். தொழுகுல மன்னிப்பா இருக்கா? மன்னிப்பு இருக்கா இல்லையா? நோன்பு வைக்கிற மன்னிப்பு இருக்கா இல்லையா? ஜக்காத்து கொடுக்குறது மன்னிப்பு இருக்கா இல்லையா? ஹஜ்ஜே செய்யல மன்னிப்பு இருக்கா இல்லையா? வாழ்நாள்லாம் விபச்சாரம் பண்ண மன்னிப்பு இருக்கா இல்லையா? ஜினா செஞ்சான், வாழ்நாள்லாம் சாராயம் குடிச்சா மன்னிப்பு இருக்கா இல்லையா? அல்லாஹ்வோட இணை வச்சான் ஒரே ஒரு நொடி, போடா 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 வெளியே, எல்லாம் விடுறது இல்லை, உள்ள விடுறது இல்லை. ஜலசாந்தம் காலுதா அல்லா, போடா வெளியே போ. லா யுஷ்ரக் மா யுக்ஃபர் யுஷ்ரக் பிஹி. ஒரு தொழுவில் அதை கண்டு வானம் பூமியில் நடுநடுங்கி செல்ல சொன்னான். எங்கேயாவது சொன்னான்னா? அது நோன்பு வைக்கல ஒருத்தன், நோன்பு காலத்தில் ரமலான் காலத்தில் காலையில் போய் கடத்தல் நின்று கரும்பு ஜூஸ் கொடுக்குறான். இதை கண்டு வானமும் பூமியும் கொதித்து விட்டது. இங்கே யாரா சொன்னா? தெரிஞ்சுக்கலாம். அதையும் எல்லாம் மன்னிச்சிடும், கருணையால் நாகி அல்ல, அதையும் மன்னிச்சிடும். தகாது ஸமாஉ யதஃபத்தர்ன وتنشق الأرض وتخر الجبال حدا أن دعوا للرحمن ولدا. வானம் வெடித்து சிதற நெருங்கி விட்டது, மழை பொடி பொடியாக தூள் தூளாக போக நெருங்கி விட்டது, பூமி பிளந்து விட நெருங்கி விட்டது. அன் தஅவு லிர்ரஹ்மானி வலதா, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறது என்று நீங்கள் சொன்ன காரணத்தினால். அது யாராவது சொன்னால் அவ்வளோ கோபம் வருதான் வானத்துக்கும் பூமிக்கும். இப்போ நீ சொல்கிறது வானம் பூமி சந்திரன் சூரியன் அத்தனை கேட்டே இருக்குது. எவனாவது சொன்னான்னா அந்த அளவு வெறி வருது. ரப்பே அவனை நொறுக்கிடுறேன் நான், ஒன்று ஷிர்க் வச்சு உனக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்கிறான். அவன் நொறுக்கிட்டுமா விடு விடு. இப்போ எந்த அளவுக்கு கோபம் வருது பாருங்கள். இப்போ ஷிர்க் வச்சு அல்லாவுக்கும் கோபம் வருது, சாரை காயினாத்துக்கு கோபம் வருது. தகாது ஸமாஉ யதஃபத்தர்ன வ தன்ஷக்குல் அர்து வ தஹிருல் ஜிபாலு ஹத்தா. வானம் பூமி மலைகள் மட்டும் நினைக்க, மலை இருக்கு, செடி கொடி பூமி இருக்க அத்தனை உன் காலடி மண்ணு நினைக்குது. இப்படி முழுங்கிட்டுமா? வ தன்ஷக்குல் அர்து, பூமி பிளந்து விழுங்கி விட நெருங்கிறது. ஷிர்க் வச்சன இல்லை, ஒருத்தர் ஜினா செஞ்சா பூமி பிளந்து விழுங்கி விட நெருங்கி விட்டுன்னு வரல, அப்படியே பிளந்து அவன் உள்ள முழுங்கிடணுமான்னு வெறி வருது. பூமி சொல்லலை. இப்போ எங்கேயாவது ஒருத்தன் பள்ளிவாசல்லே உட்காந்து தஸ்பீ கையில் வச்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டு ஷிர்க் வச்சான்னு வைங்களேன், பூமிக்கு அவ்வளோ கோபம் வருது, வானத்துக்கு அவ்வளோ கோபம் வருது. இப்போ ஷிர்க்குனால மொத்த ஆஸ்மானோ ஜமீன் உண்மையில கோபப்படுது. ஷிர்க்கு வாயாலையா கல்பாலையா? உள்ளத்தில் ஷிர்க் வச்சாலும் ஷிர்க்.
உள்ளத்தில் நீ யாரையாவது ஷிர்க் வைத்தாலும் இத்தனை சிருஷ்டிகளும் கோபப்படுது. எப்படி பாரு உன் கல்பை எப்படி அறிஞ்சிச்சு? இத்தனை காயினாத்திலே அவன் தானப்பா இருக்கிறான். அவன் தான் உன் கல்பை பார்த்துட்டு தான் இருக்கிறான். இந்த இத்தனை காயினாத்துல அத்தனை சூரத்துக்குள்ளே அவன் தானே முத்தஜல்லியா இருக்கிறான். உன் கல்புல நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அல்லாஹ் மொத்த காயினாத்துல கோபப்படுறான் உன் மேல. அத்தனை சிருஷ்டியிலும் உன் மேல கோபப்படுது. வானம் வெடித்து சிதற நெருங்கி விட்டது, பூமி பிளந்து விட நெருங்கி விட்டது, மலைகள் தூள் தூளாக நெருங்கி விட்டன. அத்தனை சிருஷ்டியும் உன் மேல கோபப்படுது. நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் வஹ்தஹு ஃபீ ஸாத்திஹி வ ஸிஃபாத்திஹி வ அஃஆலிஹி வ ஆசாரிஹி, அவன் ஸாத்திலே ஸிஃபாத்திலே அஃஆலிலே ஆசாரிலே ஒருத்தன் தனித்தவன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அவனுடைய ஸாத்திலோ ஸிஃபாத்திலோ அஃஆலிலோ ஆசாரிலோ ஷிர்க் வைத்தால் வானம் பூமியும் துடி துடித்து உன்னை கொன்று விட நெருங்குகிறது. ஏன்னா அத்தனை காயினத்துல அவன் தான் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதே ஏப்பா நாளைக்கு சேமியா போடுப்பா, நாளைக்கு இஃப்தார் சாருக்கு பண்ணி சேமியா போடுங்க, சன்ன சேமியா வாங்கி போடுங்க. இவர் முடிய தாடி தின்ட்டு வந்துருக்கிறார். சேமியா தின்று ரொம்ப நாள் ஆச்சு போல தெரியுது. பயான் குறுக்கால உட்காந்து இது அஞ்சு சேமியா ஒரு பாக்கெட்டை கையில் கொடுத்துருங்க, அதையா தின்னு ஜோப்பில் வச்சு தின்னு பாதை எடுத்து. தாடி போய் திண்டு உட்காந்துருக்கு, தேவைப்படலை. பின்னாடி தாடி எடுத்து சாப்பிடும். நாளைக்கு சேமியா போட்டு வச்சு கொடுத்துருங்கப்பா, அதையா சாப்பிட்டோம். சன்ன சேமியா வாங்கி ஒரு சேமியா பாக்கெட் சோப்பிலே வச்சு விட்ருங்க, அதை எடுத்து சாப்பிட்டோம். ஆசை வரும்போது எடுத்து இப்படி ஏப்பா நீ ஆகலாம். இருக்கிறதே 4-5 முடி, அதை தின்னுபிட்டா குதிரை புல்லு தின்ற மாதிரி என்னமோ சொல்லிட்டு அதுக்குள்ள சேமியாவுக்கு போயிடுச்சு. ஆச்சுங்களா? இப்போ நீ ஷிர்கில் ஒரு மனுஷன் உட்காந்துருந்தா மொத்த காயினா தவன் மேலே கோவப்படுது. விலகுதா இல்லையா உங்களுக்குலாம்? ஏன் கோவப்படுது? ஜி அவன் உன் கல்பையும் அவன் தான் பார்த்துட்டு இருக்கிறான். ஜி நீ உன் கல்புக்கு உனக்கும் தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் உனக்கும் உன் கல்புக்கு உனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்கும் பை? உன் கல்வி எங்கே இருக்குது? உன் உள்ளம் உனக்கும் உன் கல்புக்கும் இடைவெளி இருக்குது. அந்த ரெண்டுக்கும் நடுவில் அல்லாஹ் இருக்கிறான். அப்போ உன் கல்புக்கு நெருக்கமாக யார் இருக்கிறா? அல்லாஹ். உன் கல்பில் ஒரு எண்ணம் வருவது உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் தெரியும். வந்து உண்டாக்குறதே அவன் தான். வஅலமு அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி, ஒரு மனிதனுக்கும் அவன் கல்புக்கும் நடுவிலே அல்லாஹ் குறுக்கல் இருக்கான். ஏவா கைசா தேக்க மேரா ஆக்கா மேரா மௌலா கைசா தேக்க. அப்போ கல்பில் அல்லாஹ் தஆலாவுக்கு மரியாதை கொடுக்காத, அல்லாஹ்வுடைய ஷானுக்கு குறைவான ஏதேனும் ஒரு கல்பில் ஒரு எண்ணம் வந்தால், கல்பில் எண்ணம் வந்து விட்டால் முழு காயினாத்தில் எஃபெக்ட் ஆகுது. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானு வருத்தம் வந்தது உண்மையில் அல்லாஹ்க்கு வருத்தம் வந்துடுது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? வானம் பூமி சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் கிரகம் அத்தனையிலேயும் அவன் தான் இருக்கிறான். காலமாக இடமாக அவன் தான் இருக்கிறான். நானே காலமாக இருக்கிறேன், நானே இடமாக இருக்கிறேன், நானே காலமாக இருக்கிறேன். செவ்வாயும் நானே, புதனும் நானே, வெள்ளியும் நானே, வியாழனும் நானே, காலையும் நானே, மாலையும் நானே, ஷாபானும் நானே, ரமலானாய் வந்ததும் நானே, ஷவ்வாலும் நானே, பாட்டும் நானே, பாவமும் நானே. பாடலை நான் தான் பாடி வந்தேனே, எல்லாமே நான் தான்யா. அனந்தர், நான் தான் காலமாக இருக்கிறேன், காலமே நான் தான். மக்கானும் நானே, மக்கீனும் நானே தான். என்னங்க இங்கே எங்கே இருந்து இந்த வெண்டைக்காய் சுரக்காய் கத்திரிக்காய் முருக்காய் எங்கேயா இருந்தீங்க இத்தனை நாளா? நான் மட்டுமே இருந்தேன், ஒருத்தரும் இல்லையே. அல்லாஹ் மட்டும்தானே போய் இருந்தான். அனல் மௌஜூத், அவன் மட்டும்தான். எங்கே போன எல்லாம்? கானல்லாஹ் வலம் யகும் மஅஹு ஷையா, அல்லாஹ் இருந்தான், அவனோட எந்த வஸ்துவும் இல்லை. ஒரு காலம் இருந்து ஒரு நினைச்சு பார்க்க கூட ஆள் இல்லை. ஒரு பஞ்சாதி பிள்ளைன்னு கொஞ்சம்
உன் முஞ்சாய் நினைச்சாலா உன்னையே, உங்க அம்மா நினைச்சாலா, உங்க அத்தா நினைச்சாங்களா? யாருமே நினைக்கிற அல்ல. தாலல் இன்சான் ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. ஒரு காலம் இந்த மனிதனுக்கு போகவில்லையா, நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு வஸ்துவாகவே அவன் இல்லை. மதுக்கூரா இல்லை, என்னவா இருந்தான், மாலூமா இருந்தான். யாரும் ஒன்று திக்ர் செய்யல, ஆனால் அல்லாஹ் ஒன்று திக்ர் செஞ்சுட்டு இருக்கான். எல்லாம் ஒன்று யாரும் ஒன்று நினைச்சு கூட பார்க்கல. உங்க தாய் தந்தையோ மனைவி மக்களோ அண்ணன் தம்பி நினைச்சு கூட பார்க்கல. உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தம், நட்பு உறவு. ஆனால் அல்லாஹ் உன்னை மறக்கவே இல்லை ஒரு நொடி கூட. லம் யகுன் ஷையம் மஸ்கூரம் பில் ஹல்க்னு அர்த்தங்க. பில் ஹக்கா இல்லை, அங்கே ஹக்கு தாலா விஷயத்தை மதுக்கூராகவும் மாலூமாகவும் மஹபூபாகவும் தான் இருந்தாங்க. அல்லாவுடைய மஹபூபா தான் அல்லா வச்சிருந்தான் இல்மில். பாத்திபார இல்ம் நீ மஹபூப இலாஹி தான், மஸ்கூர இலாஹி, மாலூம இலாஹி, ஐன இலாஹி, கைர இலாஹி அல்லாஹ் का इल्म बातिबार इल्म கரஞ்ச பை. இப்போ அல்லாஹ் தஆலா வெளியே கொண்டு வந்தான் அவனை. அப்போ சாரை காயினாத்தில் ஹக்கு தாலா இருக்கிறது நல்லா கவனிங்க. சொல்ல வந்ததை, உன் கல்புல ஷிர்க் இருந்தால் வருத்தம் யாருக்கு வரும்? யாருக்குமா வருத்தம் வரும்? அல்லாஹ். அந்த அல்லாஹ் எங்க இருக்கிறான்? சாரை காயினாத்தில், மனைவி மக்கள்ல, உன் கூட்டம் குடும்பத்தில், வானம் பூமியில, சூரியன் சந்திரன் அத்தனையிலும் இருக்கிறான். அவ்வளவு வஸ்து உன்னை வெறுக்கும் உன்னைய அடிச்சல்லாமா புதைச்சல்லாமா அப்படின்னு. உன் கல்பை கண்ணாடி ஆக்கிரு, ஷிர்க்கை விட்டு தூய்மையாக்கிரு. வளைஞ்சுங்களா? எல்லா வஸ்துவும் நேசிக்க ஆரம்பிச்சு அத்தனை வஸ்துவும் உன்னுடைய மஹபூபா போயிடும். ஏன்? அந்த அல்லாஹ் தான் எல்லாத்துலேயும் இருக்கிறான். அப்போ ஷேகுமார்கள் எதுக்காக பாடுபடுறாங்க? உன் கல்பை ஷிர்க்கை விட்டு தூய்மையாக்கத்தான் பாடுபடுறாங்க ராவாப்பால. அதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடியது. உன் கல்பை கண்ணாடி ஆக்கிடு. உன் செயல்களில் குறைகள் வரத்தான் செய்யும். முழுமையாக பரிசுத்தமான என் செயல்கள் நான் பரிசுத்தமாக யாருமே தாவா செய்ய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம். அவங்களே அம்மா 50 நாங்கள் ஹக்கா இபாதத்தின்ட்டாங்க. எல்லாம் எப்படி வணங்கணுமா வணங்கலன்ட்டாங்க. அதான் ஜபை கல்பை தூய்மையாக்கிறது. அந்த கல்பு தூய்மையான உன் செயல்கள் தூய்மையாக, உன் கை இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு வைதா ஃபசதத் ஃபசதல் ஜஸது குல்லு. அந்த கல்பு தூய்மையாக்கிட்டா உன் கண்ணு தூய்மையாயிரும். கண்ணு ஹக்கையே தான் பார்க்கும். உன் கல்புல ஹக்கு வந்துட்டான்னு சொன்னால், தௌஹீது வந்துருச்சுன்னு சொன்னால், உன் நசரில் தௌஹீது வந்துடும். உன் காது ஒன்று தான் கேட்கும். ஏக்கு பீனி ஏக்கு தானி ஜிஸ்கி ஷேவா ஹோ கயா. யார் ஒன்றையே அறிதல், ஒன்றையவே விளங்குதல், ஒன்றையே பார்க்குதல் யாருடைய அவர்களுடைய குணமாக ஆகிவிட்டதோ, ஜி ஆங்க்குமே உன்கி ராஜ் கியா ஒரு தாராஜ் கியா. இந்த அரசாங்கங்கள் என்ன, இந்த கேவலங்கள் என்ன, எல்லாம் ஒன்றுமே இல்லை அவன் கண்ணில். ஏக்கு பீனி ஏக்கு தானி. ஏக்கு பீன ஒன்றையே ஷுஹூது செய்யணும், ஏக்கு தானினா ஒன்றையே விளங்க வேண்டும். சாரே காயினாத்தில் அதுக்கு பேர் யாஃப்து, அதுக்கு பேர் ஷுஹூது, இதுக்கு பேர் யாஃப்து. யாஃப்தோ ஷுஹூது. அதுக்கு பேர் ஆஃபாக்கு, இதுக்கு பேர் அன்ஃபுஸ். குர்ஆனுடைய பாஷை தான் பாய், எளிமையாக அவங்க வேற வார்த்தையில் சொல்கிறாங்க. ஏக்கு பீனி ஏக்கு தானிங்கிறாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிற ஆஃபாக் அன்ஃபுஸுங்கிறாங்க. அது சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வ ஃபீ அன்ஃபுஸிஹிம். வெளியிலும் காட்டுவேன், அந்தரங்கத்திலும் காட்டுவேன். ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக். இது ஹக் தான் என்று அவர்களுக்கு விளங்கிவிடும். அவர்களுக்கு நான் என்ன விளங்குவேன்? இவங்க எல்லாமே ஹக்கு தான். நீங்க என்ன விளங்கணும்? சொல்லக்கூடியவங்க ஹக்கு தான். நான் முத்தஅல்லிம்ல ஹக்க பார்த்தா, நீங்க முஅல்லிம்ல ஹக்க பார்க்கணும். முக்ததியில நான் ஹக்க பார்க்க, முக்ததால நீங்க ஹக்க பார்க்கணும். खतीब ना ही हक पाक ना वंद सामीन हक पाकन इमामत में खिताबत में या तालीम व ताल्लुम में जी इमामत में खिताबत में या तालीम व ताल्लुम में बोलो भाई इमामत में खिताबत में
இமாமத்னா ஒரு இமாம், 2 முக்ததி. ஒரு முக்ததா, அவர் முக்ததி. முக்ததினா பின்பற்றுபவர், முக்ததா பின்பற்றுபவர். இமாமத் யா தாலீம்னா பயான் நடத்து, கிதாபத்னா உபதேசங்கள், தாலீம் பாடம் நடத்துறது. इमामत में खिताबत में या तालीम तअल्लुम में यकीनन मुक़्तदी और मुक़्तदा अल्लाह ही अल्लाह है, यकीनन मुक़्तदी और मुक़्तदा अल्लाह ही अल्लाह है, जिधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह है, दिए में शान वहदत है, लिए में शान कसरत है. उन शान वहदत, इन शान कसरत. அந்த அஹது தான் இந்த கசரத்துல வந்துச்சு. जी आया जो अहद जलवे कसरत की तरफ जब. அந்த பாட்டில் அன்றைக்கி சொன்ன இருக்கவே இல்லை. நீங்கள் अर्श से परशुतर मुझको लाना पड़ा. आया जो अहद जलवे कसरत की तरफ जब. அஹது கோடிக்கணக்கான கசரத் என்ற தோற்றத்திலே தன்னை முத்தஜல்லியாக்க விரும்பிய பொழுது, आया जो अहद जलवे कसरत की तरफ जब, बस मीम का पर्दा लिए खुद जलवनुमा है, बस मीम का पर्दा लिए खुद जलवनुमा है. मीम का पर्दा अहदल मीम से ना वेरது अहमद. सुभान अल्लाह. अहदल मीम से था अहमद मां. बस मीम का पर्दा लिए खुद जलवनुमा है. வரஞ்ச பை. அப்போ அந்த ஒரு அஹது தான் இந்த கோடிக்கணக்கான கசரத்தில் இருக்கு. வரஞ்ச பை. இந்த கசரத்தில் ஹக்குத்தாலா இருக்கிறனால உன் கல்பை தூய்மையாக்கிக்கிட்ட, கல்பை சலீமானி ஆக்கிட்டேன்னு சொன்னான். மொத்த காயினாத் உன் மேலே பிரியப்பட ஆரம்பிச்சான். இல்லா மன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம். குஃபுர் ஷிர்கை விட்டும் சலாமத்து பெற்ற கல்போட அல்லாஹ் தவா. இப்போ ஏக் ஜமாத் என்னப்பா சொல்றது ஜி जी यजमा सोना एक जमात है बा, नमाज पढ़ा पढ़ा कर जन्नत भराता. नमाज पढ़ा पढ़ा कर जन्नत भराता. और जमात तुम्हें कलिमा पढ़ा पढ़ा कर जन्नत भराओ. அவங்க தொழுக வச்சு சொர்க்கத்தை நினைப்பறாங்க ஒரு கோஷ்டி. ஜி நீங்க வந்து அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. அப்படி திருப்பி வைப்பா, உட்கார் பண்ணி. ஒரு ஜமாத் இப்படி நேரம். नमाज पढ़ा पढ़ा कर जन्नत भराते. தொழுக வச்சு சொர்க்கத்தை நினைப்பறாங்க. तू कलिमा पढ़ा पढ़ा कर जन्नत भराओ. நீ கலிமா வச்சு சொல்லிக் கொடு சொர்க்கத்தை நிரப்பப்பா என்று நூரி நாயகம் எனக்கு சொன்னார்கள் என்று என் ஷேக் நாயகம் ஃபைசி நாயகம் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்கார் கிபிலா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா கலிமா தான் கல்பை தூய்மையாக்குறது. வெறும் தொழுகை இருக்கு, கலிமா இல்லாத, கலிமா கல்புக்குள்ள இறங்காத தொழுகை. ஆனால் கலிமா சொல்லிட்டேனே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டேனே, புதுசாக கலிமா கல்புக்குள்ள இறங்குதாக்கும் இவருக்கு வந்து. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் நன்கு அறிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அது கல்பில் இல்லைன்னா உன் வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வை விட்டும் உன்னை தூரமாக்கும். எல்லாம் விளங்கும். கலிமா கல்புக்குள்ள இல்லாமல் தொழுகிறான். ராவா பல தாஜத் என்ன, அவ்வாபின் என்ன, என்ன பை
எனக்கு ஒரு அம்மா பார்த்தேன், அவங்களாம் எங்கள் வீட்டில் 10 வக்து தொழுவோம். என்னோட 10 வக்து 5 வக்து கேள்விப்பட்டிருக்கு. 10 வக்து எங்கள் வீட்டுக்காரெலாம் 10 வக்து தொழுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் 10 வக்து தொழுவாங்க. அதான் வந்து 50 45 ஆக்கி 40 ஆக்கி 30 ஆக்கி கடைசி 10 ஆக்கி 5 ஆயிடுச்சே, இவங்களுக்கு மட்டும் 10 வக்து இருக்கா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க 10 வக்து தொழுவாங்க. சாதாரணமாக சொல்கிறாங்க, எனக்கே புதுசாக இருக்குது 10 வக்தா. அப்புறம் அவங்களுக்கு மட்டும் மூசா 5 வக்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்களா, ஒன்றும் விலங்குல என்னங்க 10 வக்துன்ட்டு நைஸாக. அது வேறு சில பேர் அது தெரிலன்னு சொல்லி பாருங்களேன், ஆலிம்ஸுக்கு இதுவே தெரியலையா, அது வேறு மட்டமாக பேசுவாங்க. அது வேறு அவங்க மசாலா சொல்லுவாங்க, பொம்பளைங்க மசாலா, அது நமக்கு தெரியலன்னு சொன்னால் அது இந்த ரஜப கிண்டோட களி என்ன களி அது தனித்தனி களி. ஷாபானில் ஒரு களி இருக்குது, ரஜபு களியில் ஒன்று, ரஜபுக்கு ஜமாதுல் ஆஹிரில் ஒரு களி இருக்குது. அப்புறம் அடுத்து இந்த வந்து ரசூல்லா மாதம் முடிஞ்சிச்சு, மொய்தீன் ஆண்டவங்க மாதம் முடிஞ்சிச்சு, நாகூர் ஆண்டவங்க மாதம், நடுவில் ஒரு மாதம் யார் மாதம் எடுத்துக்கிறாங்க, இது கூட தெரியல. ஆலிம்ஷாவுக்கு வந்துட்டீங்க 7 வருஷம் போயிட்டு நிறுத்த பகுதி கொடுத்தாங்க, ஒன்று லாயகே கிடையாது, மார்க்கமே தெரியல உங்களுக்கு. நான் பாவிங்களா, ரபியுல்லா மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் முடிஞ்சிச்சு, மொய்தீன் ஆண்டவங்க மாதம் ரபியுல் ஆஹிர் முடிஞ்சிச்சு, நாகூர் ஜமாதுல் ஆஹிர் வந்து நாகூர் ஆண்டவங்க மாதம், ஜமாதுல் அவ்வல் யார் மாதம்பா ஏன்பா யார் மாதம் அது? ஜமாதுல் அவ்வல் தெரியல, உங்களுக்கு தெரியுமா? அது தெரியலைங்க. என்னத்தம்மா செலவு ஓதி கொடுத்தாங்க, மார்க்கமே தெரியாமல் உட்காந்துருக்குறீங்க. தீனே கொஞ்சம் கூட தீனுக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்களுக்கு சொல்கிறது தான் மசாலா. அழுகுல போக முடியாது. 40 இதுதான் 4 மாதம் 10 நாள் முடிஞ்சு பொம்பளை எப்படி தெருவில் சுத்தணுமாமே, அதுதான் மசாலா இருக்கா? அதோட பள்ளிவாசல் யாரும் இல்லை நேரம் மஸ்ஜிது கூட்டிகிட்டு போய் 2 ரகம் தொழு வைக்கணுமாம்ல. குழப்பாவீங்களா? யாரையா சொன்னேன் அப்படி? கணவர் மொத்தமாக இதுதான் 4 மாதம் 10 நாள் இருக்குல்ல, அதை முடிஞ்சோன்னு அல்லாஹூ இந்த பள்ளிவாசல் போலியே நீயும், பள்ளிவாசல் போனால் தான் இதுதான் முடியும், சலாம் சொன்னால் தொழுக முடியுங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க சரி. அது பள்ளிவாசலுக்கு காலை 10 மணிக்கு எல்லாரும் யாரும் இல்லாத டைமில் போய் அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு போய் பள்ளிவாசல் 2 ரக்காத் தொழு வச்சா தான் இதுதான் முடியுமாமே ஹசரத் அப்படிங்கிறாங்க. பொம்பளைங்க மசாலா நிறைய வச்சுருக்காங்க, துருல் முக்தார், ஹிதாயா, அது மாதிரி இருக்க மாதிரி இந்த மாதிரி துருல் நிஷான்னு ஒன்று வைக்கணும். பொம்பளைங்க மசாலா அவ்வளோ இருக்குது. அது தெரியலன்னா நம்மளை மட்டமாக வேறு பார்க்குறாங்க, கேவலமாக. இதெல்லாம் கூட தெரியாமல் ஆலிம்சாவே. சரி, பேருக்கு வந்துச்சு இது 10 வக்து தொழுகை யாருன்னு கேட்குறேன். என்ன 10 வக்துன்னு சொன்னால் 5 தொழுகை இல்லாமல் தஹஜ்ஜுத் 1, இஷ்ராக்கு, லுஹா, அப்புறம் அவ்வாபின் 1, அப்புறம் இன்னொன்று என்ன 9வது தஹஜ்ஜுத் 1 இருக்குது, அடுத்து இஷ்ராக் இருக்குது, அப்புறம் லுஹா இருக்குது. ஆனால் சாஸ்துங்கிறது லுஹான்னு சொல்லுவாங்க. மகரிப் பின்னாடி அவ்வாபின்னு, அப்புறம் தூங்கிறதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுவாங்க, அது ஒரு பழக்கம். தஹஜ்ஜுத் நியத்து வச்சு சில பேர் வித்திரு தொழுறது தூங்கிறதுக்கு முன்னாடி 2 ரக்காத், அதை சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. என்ன பை ஆக 10 வக்து தொழுவாருன்றாங்க. அப்போது கலிமா கல்பில் இல்லாமல், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஞானம் கல்பில் இல்லாமல் நீ துனியாவில் என்ன அமல் செஞ்சாலும், தொழுகை, நோன்பு, வணக்க வழிபாடு, ஜக்காத், ஹஜ்ஜு எல்லாமே செஞ்சாலும் இந்த தொழுகையை உன்னை அல்லாஹ் விட்டு தூரமாக்கும். இந்த நோன்பு, இந்த ஜக்காத், இந்த ஹஜ்ஜு உன்னை அல்லாஹ் விட்டு தூரமாக்கும். என்ன பை மௌலா விட்டு தூரமாக போயிடுவோம். நான் தொழுதேன், எந்த பையன் தொழுறான்? 5 வக்து தொழுகை யோசிக்கிறேன், 10 வக்து தொழுகிறேன். இன்னைக்கு தஹஜ்ஜுத் திருப்பூரில் யார் தொழுதுருப்பா சொல்லுங்க? நான் தொழுதேன். கடலை விட்டு என்ன போய் 4 பேர் தொழுதுருப்பான் இன்னைக்கு ஊரில். நான் தொழுதிங்க. இப்போ இந்த தொழுகை நான் என்று உள்ளே வந்த உடனே என்னவாயிடுச்சு? அல்லாஹ் விட்டு உடனே தூரமாக ஷிர்க் வந்துடுச்சு. நான் செஞ்சேன்,
கலிமா உள்ள வந்து என்ன சொல்லும் கலிமா? லா ஃபாயில ஃபில் உஜூதி இல்லல்லாஹ். உஜூதிலே செயல்படக்கூடியவன் யாருமே இல்லை. இல்லல்லாஹ். அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ. அனைத்து ஆற்றலும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் சொந்தமானது. அல்லாஹ் அல்லாஹ். அகில உலகத்தில் அல்லாஹ்வை என்று யாரும் நஃபாவும் செய்ய முடியாது, தர்ரும் செய்ய முடியாது. ஒவ்வொரு செயலிலும் சிருஷ்டிகளின் சம்பந்தத்தை தரிபடுத்தியவனாக ஹக்குடைய குவத்தை நோட்டமிட வேண்டும், கண்காணிக்க வேண்டும். हर फ़िअल में मखलूक की निस्बत को कायम रखते हुए हक़ की क़ुव्वत को मलहूज़ रखना. இந்த இல்மு லா இலாஹ இல்லோட இல்மு வந்துச்சுன்னா நான் தொழுகிறேங்க, அல்லாஹ் தொழுக வச்சு எஜமானே பிச்சையால் தொழுக வச்ச ரப்பே நான் என்ன தொழுதேன் இல்லையா? இவன் தொழுதான் நிற்குவான், நான் தொழுதேன் பெருமை. ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். தஜி தொழுதாரான் இவர் என்ன வேறு கிட்டே நெருங்க சரி தண்ணிப்படியா அர்ப்பனுக்கு வாழ் வந்தா குடம் பிடிப்பாங்கிறாங்களே அந்த எனவே அந்த மாதிரி திடீர்னு முத்தோலியார் ஒரு நேற்று வரைக்கும் பிச்சைக்காரன் போய் முத்தோலியாக்கி போய் பண்ணுவோம். 5000 ரூபா கட்ட மற்றவன் வரமாட்டான், இவன் கட்டியிருப்பான், வந்து முத்தோலி ஆக்கியிருப்பான். மொய்யாரு இல்லையா கஞ்சி சட்டி ஏன் அப்படிச்சு ஏன் மொய்தான் கிடச்சிடறேன் வேற ஏன் திட்டினா திருப்பி அடிச்சுடுவாங்க. இப்போ நான் முத்தவலி எப்படி காட்டுறது? நான் தலைவர் ஆகிட்டேன், எப்படி காட்டுறது? நான் தலைவர், நான் செக்ரட்டரி, 5000 கொடுத்து வந்துட்டேன் நான் போஸ்ட்டுக்கு. வளைஞ்சிங்களா? இமாம் சாப் என்ன தொலைக்கு நீங்கள் கரெக்டாக 12:50 வரீங்க, 1 மணிக்கு தொலைங்கன்னா 12:30 வந்துடணும். நீ எப்போயே வந்த? நான் 1:30 வருவேன். ஏன் என்று கற்றுறேன்? நேற்று வரைக்கும் சாதாரண, இன்னைக்கு தலைவர் நான். ஏன் உனக்கு திட்டுறதுக்கு முத்தோலிசாவும் மொய்னாரை விட்டால் வேலை கிடைக்காதா? தெருவில் போகிற வச்சு கரணத்தை ஓய்வு பலான்னு அற விட்ருவான். அது பாதி பேர் ஹிந்திக்காரன் தான் வரான் திருப்பூரில் பள்ளிவாசலுக்கு. திருப்பூரில் 3/4 பேர் பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொலைக்கு 500 பேர் வந்தால் 100 பேர் தான் திருப்பூர்காரங்க, 400 பேர் ஹிந்திக்காரனும். ஒரு முத்தலிசா ஜாஷ் பூசினார் அங்கேயே அமுத்தி சாணி தட்டிடுவாங்க. ஆனால் யார் தெரியுங்களா? அங்கேயே போட்டு அமுக்கி கும்மி ஏற்றுருவாங்க. யாரு किसने बात करते हैं, हमें कौन मालूम की आगे போட்டு மூஞ்சி திருப்பிடுவாங்க. நான் சொல்றேன் யாரு समझ जी, तुम्हारा आवाज तो भी तुम्हारा मस्जिद में है, हमें पूरे दुनिया में है, हमें हमारा आदमी. இந்த பள்ளிவாசல் விட்டா இந்த 4 செவுத்துல தான் நீ கத்த முடியும். பக்கத்து பள்ளிவாசல் காமிச்சா அங்கேயே புதைச்சிருவாங்க, கபர்ஸ்தான் கிட்டே அங்கேயே பக்கத்தில் கபர்ஸ்தான் புதைச்சி ஃபாத்தியா ஓதிடுவாங்க, அந்த இமாமை வச்சே ஓதுவானும். இந்த 4 செவுத்துல தான் நீ கத்தலாம். நினைஞ்ச போய் இந்த பள்ளிவாசல் முத்தவல்லிசா பக்கத்து பள்ளி போய் டாஸ் பூஜை கஞ்சி ஏடியா குற்றா ஏடா கஞ்சி தள்ளி வைங்க, அந்த கஞ்சி எண்ணெய் போட்டு போச்சுருவார் அவர் மொய்னார். கஞ்சி தள்ளி விட்டுருவார், கஞ்சி சட்டி கூட தள்ளி விட்டு ஐயோ உழுந்துட்டார் முத்தவல்லிசான்னு கத்துவார். உன் அதிகாரமெல்லாம் இந்த சட்டிக்குள்ள, இந்த 4 செவத்துக்குள்ள தான். குண்டு செட்டில் குதிரை ஓட்டுற ஆள் நீ. நாங்கள் யார் தெரியுமா? ஆலிம் சாக்கள் மொத்த தமிழ்நாட்டில் கதரை அடிச்சிருவோம் தெரியுங்களா? எந்த பள்ளிக்கும் போய் பேச உரிமை எங்களுக்கு இருக்கு. அந்த பள்ளியிலேயே உட்காந்து அந்த பள்ளியோட முத்தவலிய லெஃப்ட் ரைட் வாங்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கு. இது மிம்பரே ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த ஆலிம் சார் விடைக்கிறிய நீ போல அந்த தைரியத்தை கலிமா கொடுத்துரும் உனக்கு. அல்லாஹ் தான் நாஃபி, அல்லாஹ் தான் லார், அல்லாஹ் தான் இலாஹ். ஒன்று அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத் நல்லா இருக்கீங்களா அப்படி முத்தவலி சொன்னால் வயசில் முத்து வாங்க கையை முத்தம் போட்டு கூட்டி போய் உட்கார வை. என்ன ஹஸரத் அப்படின்னா என்னடா அவன் என்னன்னு அவன் ஏறுனா அதுக்கு மேலே ஏறுவோம், அவன் கீழே வந்து அதுக்கு கீழே இறங்குவோம். ஒருத்தன் பணிந்தால் அதை விட அதிகமாக பணிவோம். அதான் ஆலிம்சா கெத்துரா. ஒருத்தன் தன்னை தற்பெருமை அடிச்சான் அவனுக்கு மேலே ஏறி நிற்போம், அவன் தலைமையில ஏறி நிற்போம். செருப்பு காலோட, சும்மா கிடையாது, செருப்பு காலோட தலைமையில நிற்போம். ஏன்னா எங்கள்ட்ட களிமா இருக்கு. 5000 ரூபா கொடுத்தவொன்னு போஸ்ட் கொடுத்துருப்பான் உனக்கு, அண்ணன் போஸ்ட் கொடுத்துருப்பானுமா 5000 ரூபாய்க்கு. யார்கிட்ட எகர்ற நீ? விளைஞ்ச பை நீ பணிந்தால் நாம் பணிஞ்சிருவோம். அப்போ ஒரு நாள் தொழுதுன்னா தன்னை பெரிய ஆளாக விளங்கிறான், ஒரு நோன்பு வச்சுன்னு பெரிய ஆளாக விளங்கிறான், ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருந்தா
பத்திரிக்கையில் அப்துல் குத்தூஸ்னு போட்டேன்னு பத்திரிக்கை கொடுத்தேன்னு, நீயே வச்சுக்க பத்திரிக்கை. நீங்கள் என்ன வச்சுக்கையா, கல்யாணம் முடிக்க வந்துட்டாரான், கல்யாணம். நீங்கள் இது தவறுன்னு இன்னும் ஹாஜியார்னு போடாமல் அப்துல் குத்தூஸ்னு போட்டிருக்கேன். அப்துல் குத்தூஸ் ஹாஜியார்னு போடியா. ஹஜ்ஜில் சும்மாவா 6000 ரூபா 6 லட்சம் செலவு வைப்பேன். செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் வெறும் அப்துல் குத்தூஸ் போட்டு கொடுக்குறான் முத்தாப்பையா. அப்துல் குத்தூஸ் ஹாஜியார்னு போடியா, பத்திரிக்கை கொடுத்து கோச்சுக்கிறானுயா. அப்துல் குத்தூஸ் ஹாஜியார்னு போடணும் இல்லையா? அது அப்துல் குத்தூஸ் ஹாஜியார்னு வெறும் ஹாஜியார் வெறும் அப்துல் குத்தூஸ் கூட கோவம் வந்துடுது. அப்போ இதெல்லாம் என்ன, கலிமா உள்ளே இல்லாத நிலை தன் அமலை பெருசாக விளங்குறான், அல்லாஹ் விட்டு தூரமாக போயிட்டே இருக்கான். जी तू नमाज से भी उनको आमिर नयन, तू नमाज से भी उनको नहीं पा सकेगा जाहिद, ये नमाज बन के पर्दा तेरी बीच में पड़ी है, मुझे याद है तुम्हारी, मुझे तुमसे लो लगी है, मुझे याद है तुम्हारी. இந்த தொழுகையை கொண்டு ஒரு காலம் நீ அல்லாஹ்வை அடைய முடியாது. ये नमाज से भी उनको नहीं पा सकेगा जाहिद, ஏன் இந்த தொழுகையே உனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் திரையாக ஆகி உட்கார்ந்திருக்கு. நான் தொழுதேன், நான் ஃபர்ல் தொழுதேன் இருக்கிறது நான் ஒருத்தன் தான். நான் நீங்கள புதுசா நான் எனக்கு புதுசாக முளைச்சேன். நீங்க இந்த தொழுகை உன்னை அல்லாஹ்வை அடைய விடாமல் தடுத்து விட்டது. நான் ஹஜ்ஜுக்கு போனேன், நான் குர்ஆன் ஓதினேன். இந்த இபாதாத்துகள் அல்லாஹ் விட்டு உன்னை தூரமாக்கிவிடும். கலிமா என்பது கல்புக்குள் இறங்காவிட்டால், கலிமா கல்புக்குள்ள இறங்கிருச்சு வரைஞ்சிங்களா, இந்த அமல் எல்லாமே ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். அதே தொழுகை கலிமா உள்ள வந்துருச்சு, இந்த தொழுகையை உயர்ந்த தொழுகை ஆக்கிரும், மிஅராஜுல் முஃமின் ஆக்கிரும், யுனாஜி ரப்பஹு ஆக்கிரும், உன்னை அல்லாஹ் பக்கம் கொண்டு போய் சேர்த்துரும். இந்த தொழுகை தான், இந்த தொழுகையை இந்த கலிமா கொண்டு போய் சேர்க்கும். இந்த நோன்பு உன்னை அல்லாஹ் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் கலிமா இருந்துச்சுன்னா. இந்த ஜகாத்து இந்த ஹஜ்ஜு ஒன்னே அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்க்கும். காபத்துல்லாஹ்ல போய் காபத்துல்லா பார்க்க மாட்டேன், ரப்புல் காபா பார்த்துட்டு வருவேன், காபா ரப்பை பார்த்துட்டு வருவேன். விளைஞ்சுங்களா? இலைஹி யஸ்உதுல் கலிமு தய்யிப், இந்த கலிமா தய்யிபா ஒன்று தான் அல்லாஹ்ட்ட மேலே ஏறும். 100 அடுக்கு மாடி வச்சிருக்கேன் பை. உம்ராவில் போனீங்களா? யாரெல்லாம் உம்ரா போயிருக்கீங்க கேட்டுக்குங்க. உம்ரா 1 2 3 4 5 6 7 8 9 அல்லாஹ் நம்ம அனைவரையும் உம்ரா கூட்டி போவானா, ஹஜ்ஜு கூட்டிட்டு போவானா. காபத்துல்லாஹ்க்கு எத்தாப்புலேயே பில்டிங் 110 அடுக்கு, 100 110 எது கிளாக் டவர். இப்போ அதுக்கு மேலே நான் நடந்தே படியில் ஏறி போயிடலன்னு சொன்னேன். மேலே உச்சிக்கு ஏறிட்டு மேல் 110 அடுக்கு மாடியில் அவங்க ரூம் போட்டிருக்காங்க. நடந்து என்னைக்கு போயிருது? 2 நாள் ஆயிடும். 110 அடுக்கு படி. எனவே 110 அடுக்கு மாடியில் ஒரு ரூம் போட்டிருக்கிறாங்க. நடந்து போனால் எப்போ போய் சேருவேன்? 2 நாள் ஆயிரும். சரி, மேலே உச்சியில் போய் ரூம் வாசலுக்கு போயிட்டு அப்புறம் பார்த்தா சாவியை கீழே கார்லேயே வச்சுட்டு வந்துட்ட மாதிரி நான் வருது. அட பாவி, திரும்ப அங்கேருந்து இறங்கி காருக்கு வரணும். கார் சாவி எடுத்து மறுபடியும் மேலே போகணும். கார் சாவி மேலே வச்சு வந்தேன். இப்போ மேலே கொண்டு போனேன், என்ன செய்யணும்? சரி, கார் திறக்க வந்தால் மேலே பேக் வச்சுட்டு வந்தால வெயிட் இருக்குன்னு சொல்லுவேன். அதில் வந்து கார் சாவி இருக்கு. இந்த கார் சாவி எடுக்க நாங்கள் திரும்ப மேலே ஏறணும், என்ன ஆகும் கதி? இதே லிஃப்ட்னு நினைச்சலாம், பட்டன் தட்டுன்னு ஒரே நிமிஷத்தில் சல்லு பயங்கர ஃபாஸ்ட்டில் போகுது. ஒரே நிமிஷத்தில் மேலே 110. இப்போ சாவி விட்டு வந்துட்டு நேரம் வந்துடுறேன். லிஃப்ட்டு மேலே போகும்போது யாரெல்லாம் லிஃப்ட்டில் நிற்கிறாங்களோ சேர்ந்து தூக்கிட்டு போயிருக்கு பாரு. பெரிய பெரிய லிஃப்டாக இருக்கும், 10 பேர் 20 பேர் நிற்கலாம், 20 பேர் கூட நிற்கலாம்.
அத்தனை பேரையும் தூக்கிக்கிட்டு 110 எடுக்க மாட்டேங்க, அவ்வளோ லேசாக போயிடும். நீ ஏறன முடியுமா? எவ்வளோ கஷ்டம், மேலே ஏறி இறங்கினா என்னத்துக்கு ஆகும்? கஷ்டம் தானே பை, தூக்கிட்டு போய் இறக்குதா இல்லையா? கலிமா தையீபா அல்லாட்ட போயிட்டு அல்லாட்ட போகுது, ஃபாஸ்ட்டாக போகும். அந்த கலிமா தையீபாவுக்கு மேலே ஏறி தொழுகையை வச்சிரு, அதுக்கு மேலே நோன்பு வச்சிரு, ஜக்காத் ஹஜ்ஜை கலிமா தையீபா லிஃப்ட்டில் ஏற்றிடு. கலிமா தையீபா போகும்போது இந்த தொழுகையும் நோன்பையும் ஜக்காத்தையும் ஹஜ்ஜையும் கூட்டிகிட்டு போயிரு. இலைஹி யஸ்உதுல் கலிமு தையீப், கலிமா தையீபா அவன் பக்கம் உயர்ந்து செல்கிறது. வல் அமலு சாலிஹ், அமலே சாலிஹ் இருக்கிறது, இது யர்ஃபஉஹு, இந்த கலிமா தையீபா தான் அதை மேலே கொண்டு போய் சேர்க்கிறதுன்றாங்க. யர்ஃபஉடைய லமீர் கலிமா தையீபா, ஹூடைய லமீர் எதுக்கு? அமலே சாலிஹ். இந்த கலிமா தையீபா மேலே கொண்டு போய் சேர்க்கிறது எதை? அமலே சாலிஹை. அவன் பக்கம் செல்லக்கூடியது என்னவோ இதுதான். அவன் கலிமா தையீபாவை தான் அல்லாஹ் மேலே தூக்குறான். ஃபர்ஸ்ட் உன் கல்பு சாஃபா இருக்கா, ஷிர்க்கை விட்டு தப்பிச்சிருக்கா, தரீகத்துடைய ஷிர்க்கு, ஹகீகத்துடைய ஷிர்க்கு, மாரிஃபத்துடைய ஷிர்க்கு, ஷரியத்துடைய ஷிர்க்கு தப்பிச்சிருக்கிறா, ஜிஸ்மு கல்பு ரூஹு நஃப்ஸுடைய ஷிர்க்கை விட்டு தப்பிச்சிருக்கா, ஷிர்க் ஃபில் ஆசார், ஷிர்க் ஃபில் அஃஆல், ஷிர்க் ஃபில் சிஃபாத், ஷிர்க் ஃபில் ஸாத், இந்த 4 ஷிர்க்கை விட்டு உன் கல்பு தப்பிச்சிருக்குதா? மில்கியத்தை இலாஹியா, ருபூபியத்தை இஸ்திஆனத்தை இலாஹியா, வஸ்பியத்தோ ரஹ்மானியத்தை இலாஹியா, ஹுவியத்தை ஸாத்தை இலாஹியா, இந்த 4 உண்டான ஷிர்க்கை விட்டு உன் கல்பு தப்பிச்சிருக்கா? அதை பாரு கலிமா. இந்த கலிமாவை தான் மேலே போகும் அல்லாட்ட. அந்த கலிமாவோட சேர்ந்து தொழுகையை பிடிச்சிக்கிட்ட, இப்போ தொழுகையும் மேலே போயிடும். இலைஹி யஸ்உதுல் கலிமு தையீப், கலிமா தையீபா தான் அவன் பக்கம் மேலேறி செல்லும். வல் அமலு சாலிஹ் இருக்கிறத, இதை யர்ஃபஉ, அந்த கலிமா உயர்த்தும், ஹூ அவனிடத்திலே, அது ஹூ அந்த அமலை இந்த கலிமா தான் மேலே கொண்டு போய் சேரும். சில முஃபஸ்ஸிரீன்கள் யர்ஃபஉடைய லமீரை அமல் சாலின் பக்கம், ஹூவுடைய லமீரை கலிமு தையீப் பக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் வெறும் அல்ல அமலு சாலி யர்ஃபஉஹு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை வந்திருக்கலாம். அல்லாஹ் முந்தி சொல்லிட்டானே, இலைஹி யஸ்உதுல் கலிமு தையீப், அந்த லிஃப்ட் தாங்க மேலே போகுதுன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. விளங்குங்களா? அப்போ அமலு சாலிஹை இந்த கலிமா தையீபா தான் மேலே கொண்டு போகும். ஜி அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் நீ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்த, கலிமா விளங்கிட்ட, உன் அமல் பரிசுத்தமான அமலாயிரும். மில்கியத்தில் முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன, லா ஃபாயில் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை ரப்பே, உனக்கே சொந்தமானது, லா மஅபூத இல்லல்லான்னு தொழுத. எனக்கு தொழுகிற பாய் என்னதில்லை, இந்த உடல் என்னதில்லை, கை என்னதில்லை, கால் என்னதில்லை ரப்பே, தொழுகிற பள்ளிவாசல் என்னதுக்கு சொந்தமானது இல்லை, நான் என்ன ட்ரெஸ்ஸு போனோம் அது எனக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் உனக்கு சொந்தமானது. இப்போ உன் தொழுகிற கொஞ்சம் அல்லாஹ் என்பது நெருங்கிட்டேன் நீ. இப்போ அடுத்து லா ஃபாயில ஃபில் வஜூது இல்லல்லா, ருபூபியத்தை இஸ்திஆனத்தை இலாஹியால ஷிர்க்கை விட்டு தப்பிக்கிற. என்ன சொல்ல ரப்பே, நான் குனியறேன் கூவத்து என்னதில்லை, தக்பீர் கட்டுறேன் கையை தூக்குறேன் அந்த கூவத்து என்னதில்லை ரப்பே, லா ஃபாயில ஃபில் வஜூதி இல்லல்லா. தஸ்பீஹ் ஓதுறனே, இந்த நாவு அசைஜே, அது என்னை கொண்டு அசைல, வபி ஜி வபி தஹர்ரகத் பி ஷஃபத்தாஹு, அவன் 2 உதடுகளும் என்னை கொண்டு தான் அசைந்தனங்கிறான். நீதான் ரப்பே அசைச்ச, அண்ணன் கூவத்தல் இல்லாஹி ஜமியா, சஜிதா வச்சனே ரப்பே, இந்த தலையை கொண்டு போய் கீழே வச்சது நீ தான் சொன்ன. அப்போ இஸ்திஆனத்து இலாஹியாவிலையும் தப்பிச்சிக்கிட்டோம். என்ன பை, இஸ்திஆனத்து இலாஹியாவும் ஷிர்க்கை விட்டு தப்பிச்சாச்சு. இன்னும் அடுத்த சிஃபாத்தோ ரஹ்மானியத்தை இலாஹியால ஷிர்க்கு வருது. என்ன வருது? ரப்பே ஹயாத்தை எழுந்து நான் மையத்தாச்சே, நான் கலாம் பேசுகிறேன் ஓதுறேனே, கிராத் கலாம் என்னது நான் ஊமையாச்சே, பசாரத் என்னது இல்லை நான் தான் வந்து ஆமாவாச்சே, சமாத் என்னது இல்லை நான் வந்து அசம்மாச்சே ரப்பே, தொழுகணுங்கிற இல்மு எனக்கு இல்லை ரப்பே, நான் தான் ஜாஹிலாச்சே. இந்த ஜாஹிலில் உன்னுடைய இல்மு தான் பிரதிபலிக்குது. என்னுடைய மௌத்தில் உன்னுடைய ஹயாத் இருக்குது, உன் ஹயாத்துடைய பர்த்தவை கொண்டு நான் ஹயாத்தாக இருக்கிறேன். நான் ஜாஹில், நீ ஆலிம். என்னுடைய ஜஹலில் சொல்லுங்க பை, என்னுடைய ஜஹலில் நான் தான் கத்தன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். என்னுடைய ஜஹலில் உன்னுடைய இல்முடைய பர்த்தவ், உன்னுடைய இல்முடைய சுடரை கொண்டு நான் அறிகிறேன். நான் அறிகிறேனே, என்னுடைய இல்மில்ல உன்னுடைய இல்மு. என் கலாம் நான் ஊமை,
கலாம் உன்னது, உன் கலாமுடைய பருத்தம் என்னுடைய புக்குமத்தில் இருக்கிறது, என்னுடைய ஊமைத்தன்மையில் இருக்கிறது. உன் கலாமை கொண்டு நான் பேசுகிறேன், உன் சமாத்தை கொண்டு நான் கேட்கிறேன், உன் பசாரத்தை கொண்டு நான் பார்க்கிறேன், உன் இல்மை கொண்டு அறிகிறேன். தொழுக வேண்டும் என்ற நாட்டம் உன் இராதாவை கொண்டு நான் நாடினேன். உன் குதிரத்தை கொண்டு சக்தி பெற்றேன் என்று அவர் சொல்லுகிற பொழுது ஹகீகத்துடைய பாதையில், சிஃபாத்துடைய பாதையில் ஷிர்க்க விட்டு தப்பிச்சுக்கிட்டாரு. அவர் தொழுகை இன்னைக்கு டாப்பில் போயிடுச்சு. கடைசியாக உஜூதுடைய அடிப்படையில் லா மௌஜூத இல்லல்லா, யா அல்லாஹ் என்னிலும் இமாமிலும் ஒன்றை தவிர யாருமே இல்லை. நாங்கள் வெறும் ஷக்லோ சூரத்தான். முக்ததி அவர் முக்ததா அல்லாஹி அல்லாஹ். அல்லாவுடைய உஜூது கொண்டு தான் இமாமும் இருக்கிறாரு, அல்லாவுடைய உஜூது கொண்டு தான் முக்ததி இருக்கிறாரு. நான் வெறும் சூரத்து ஷக்கல். இந்த சூரத்தை தாங்கி கொண்டு இந்த ஆபிதில் ஐன மபூத், ஆபிதாகிய என்னிலே மபூதாகிய நீ தான் ஐனா இருந்து தொழுக வச்சுட்டு இருக்கிற நீ என்னை. இப்போ உஜூதுடைய அடிப்படையில் தௌஹீத் வந்துட்டா, இப்போ இந்த தௌஹீதுடைய களிமா அல்லாஹ் பக்கம் போகும்போது இந்த தொழுகையை சேர்த்து தூக்கிட்டு போச்சு. நீ முதல் படுத்துறதுல களிமா இருக்கிற நேரத்தில் அந்த அந்தஸ்தில் உன்னுடைய களிமா இருந்துச்சு, உன் தொழுகை இருந்துச்சு. ரெண்டாவது அந்தஸ்துக்கு வந்த களிமாவும் அந்த அந்தஸ்துக்கு வந்துச்சு. மூணாவது மாடிக்கு போயிட்ட, சிஃபாத்துடைய பாடத்துக்கு மூணாவது மாடிக்கு லிஃப்ட் ஏறிடுச்சு, உன் தொழுகையும் மேலே போயிடுச்சு. உச்சகட்டமாக போயிட்டு தௌஹீத ஜாத்திக்கு நீ போயிட்ட உன் களிமா, உன் தொழுகையும் உச்சகட்டமான தொழுகையாக போயிடுச்சு. அந்த தொழுகையே வேற, இந்த தொழுகை வேற. இவங்க தொழுகிறாங்களே ஜாஹிலுடைய தொழுகை வேற. நமாஸே ஜாஹிலான் தீகர், நமாஸே ஆரிஃபான் தீகர்ண்டா. ஏன் கலிமாவுடைய உச்சக்கட்டத்து போயிருச்சு. அவர் தொழுகை வேற, இவங்க தொழுகை வேற. இவர் படியில் ஏறிட்டு இருக்கிறாரு 110 மாடிக்கு, அவர் எப்பயோ மேலே போயிட்டார். ஜி நமாஸே ஜாஹிலான் தீகர், நமாஸே ஆரிஃபான் தீகர். ஜாஹிலுடைய தொழுகை வேற, ஆரிஃபுடைய தொழுகை வேற. கலிமாவை கொண்டு கல்பை ஸ்ட்ராங்காக்கு, அப்புறமா மௌலாட்டமி. என்னப்பா இந்த பக்கம் போயிட்டுருக்கு, இன்னும் எஜமானுடைய ஃபுசூசுல்லிக்கம் அதை ஆரம்பிக்க மாட்டோம். கொஞ்சமாவது பறக்கத்துக்கு ஓதணும்னு ஆசை வச்சேன். ஹிகமு ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் இப்னு அரபி எஜமானுடைய ஹிகம் அங்கே வந்துடுவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தஜல்லல் ஹக்கு லிகுல்லி ஃபர்தின் மின் அஃப்ராதில் மௌஜூதாத் பிமா யலீகு பிஹி மின் சிர்ரில் தஜல்லியாத். ஒவ்வொரு வஸ்துவிலும் ஹக்கு ஜல்ல ஷானு தஆலா அதனுடைய இக்திசாவுக்கு தகுந்த மாதிரி அதிலே வெளியாவானே, இது சிர்ரு தஜல்லியாத்துடைய சிர்ரு. எந்த சிர்ரை கண்டு எந்த சிர்ரை விலக முடியாமல் பெரிய பெரிய ஆலிம்கள் எல்லாம் தடுமாறி விட்டார்களோ, பெரிய பெரிய ஆலிம்கள் எல்லாம் நிலை தடுமாறி இந்த மசாலா விளங்கவே முடியலையே, வஹதத்துல் உஜூது விளங்கவே முடியலையே என்னால் என்று தடுமாறி போய்விட்டார்களோ, அதை எஜமா லேசாக சொல்கிறாங்க. ஒன்னொன்னுலேயும் அவன் தான் முத்தஜல்லியாக இருக்கிறான். அந்தந்த வஸ்துடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, இஸ்திதாதுக்கு தகுந்த மாதிரி, காபிலியாத்துக்கு தகுந்த மாதிரி அவன் தான் முத்தஜல்லியாக இருக்கான். எவ்வளோ லேசாக சொல்லிட்டான் பாரு. இதை விளங்காமல் முட்டாள்கள் பெரிய பெரிய ஆலிம்கள்லாம் காஃபிர்ன்ட்டாங்க. இப்னு அரபி எஜமான காஃபிருங்கிறாங்க. இன்ன வரைக்கும் ஃபத்துவா தான். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஜி காத்தாங்குடி மிஸ்பாஹி எஜமா அப்துல் ரவுஃப் மிஸ்பாஹி எஜமா, அவங்கள மொத்த இலங்கை உண்டான ஆலிம்கெல்லாம் சேர்ந்து குஃபர் ஃபத்துவா கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்ன மசலா என்னன்னு உனக்கு விளங்கலையா, நேராக அவங்க போய் காலடியில் உட்காந்து, ஹசரத் சுபிலா நீ ஷேக்குன்னு சொல்லாத, ஹசரத் அவர்களே நாங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளுடைய விளக்கம் எனக்கு விளங்கலை, நீங்கள் அதுக்கு இந்த விளக்கி தாருங்கள். வஹதத்துல் உஜூத் என்றால் என்ன, ஹுலூல் இத்திஹாத் இரண்டும் குஃபுர் என்ற கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறதே, அப்போ தாங்கள் சொல்லக்கூடிய வஹதத்துல் உஜூத் என்ற கருத்தை விளக்கி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சொன்னால் உனக்கு சோறு போட்டு சொல்லிக் கொடுப்பான். அதுக்கு தானே வேலையை, ஷேഖமானுடைய வேலையை கலிமா உங்களுக்கு சொல்லித்தரதானே வேலையை. இப்போ இவ்வளோ பேருக்கு கலிமா சோறு போடுறதுக்கு நோக்கமே கலிமா தானே. அல்லாஹ் ஜல்லஷா இந்த கூட்டத்தை இன்னும் பெருசாக்குவான். வருஷம் வருஷம் நல்லா கூட்டி தான் போகிறான் ஜி. 10,000-15,000 பேர் உட்காந்து தாலீம் செய்யணும்னு ஆசையாக இருக்கும். அல்லாஹ் பற்றி சொல்லணும், லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் அப்படியே ஊரை எதிரொலிக்கணும், இல்லல்லான்னு சொன்னால் எதிரொலிக்கணும். நம்ம பெருமை என்னங்க, சாணி உடம்பு. இன்றைக்கி செத்தா நாளை கபரஸ்தான், 6 மாதம் கழிச்சு ஒன்று எலும்பு இருக்கும். நமக்கு என்ன பெருமை இருந்தாலும் பெருமையை காட்டுறது.
இலாய் நஃப்ஸ் கிடையாது, இலாய் கலிமத்தில்லாக்கு சொல்கிறேன். என் நஃப்ஸை பெருசுப்படுத்தி காட்டுறதுக்கு சொல்ல, என் நஃப்ஸே அதமுன்னு காமிச்சு கொடுத்துட்டாங்க சர்க்கார். எஜமா இந்த சாத்தில் அதமு, சிஃபாத்தில் நாக்கிஸு, அஃபாலில் மஜ்பூர், ஆசாரில் முகத்தாஜ், பாவமே பாவம், எக்டிசா முசும் சுல்மத்தே சுல்மத்து. அதனால் இதை பெருசுப்படுத்தி காட்டினா இதை போய் நீ என்னதான் கோபுரத்தில் கொண்டு போய் சாணி உருண்டையை வச்சாலும் அது நாரத்தான் செய்யும். எனவே மணக்கும் மணக்கும். நீ அத்தரை கொண்டு போய் கட்டில கீழே ஊற்றி விட்டாலும் வணக்கம், ஊரே மணக்கும். கட்டில கீழே அத்தரை ஊற்றி விட்டான், ஒழிச்சு மறைச்சு வாசனை வரதான் செய்யும். அப்போ நீ அத்தரை மாதிரி மனம் மிக்கான இருந்தால் நீ கட்டில கீழே ஒழிஞ்சு ஒரு கிராமத்தில் போய் குடிசை வீட்டில் உட்காந்துருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல வாசனை உலகமெல்லாம் அடிக்கும். நீ சாணி உருண்டையாக இருந்துன்னு வச்சுக்க, கோபுரத்தில் கொண்டு போய் வச்சாலும் கீழே வரைக்கும் நாத்தடிக்கும். அதனால நம்ம தகுதி என்னன்னு அல்லாஹ்க்கு தெரியும். இலா நஃப்ஸுக்கு சொல்ல, இலாய் கலிமத்தில்லாவுக்கு சொல்கிறேன் நான். ஆகிய உலகத்தில் அத்தனை பேருக்கு முன்னையும் பயன் செய்யணும். அமெரிக்கா பார்லிமெண்ட்டில் போய் லா இலாஹ இல்லல்லாஹ் பேசணும். ஐநா சபையில் போய் பார்லிமெண்ட்டில் ஐநா சபையில் உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் பேசணும். அப்படிலாம் ஒரு ஆசை இருக்குது. ஆசை வைப்போம், எல்லாம் நடத்துகிறான் நடக்காட்டி சவாபு கொடுத்துருவான்னு அதெல்லாம். உலகத்தில் ஒரு ஊர் விடக்கூடாது. 187 கண்ட்ரிஸ், 187 நாடு இருக்குது. இப்போ எத்தனை இருக்குது? நாடு குட்டி போட்டே இருக்குது. ஒரு நாடும் ஒரு 2 பஞ்சு அது நாடு குட்டி போட்டுரும். இப்போ எத்தனை இருக்குது? நான் படித்த புக்கில் 187, 192 ஆயிடுச்சு. பை வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டு கூகுளில் போய் அடிக்குது. சார் உட்காந்துருக்காங்களே MA PhD, நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ எவ்வளோ சார்? 192 187 200க்கு மேலே போயிடுச்சுட்டா போட்டு. எல்லாம் குட்டி போட்டே போய்ட்டுருக்கு, குட்டியே போயிட்டே இருக்கு. அறிஞ்சுங்களா? இந்தியா 2 குட்டி போட்டிருக்குல்ல, பாகிஸ்தான் பங்களாதேஷ் 2 குட்டி. இந்த மாதிரி குட்டியாக போட்டோம்னா இன்னும் நல்லா ஆகிட்டே போயிடும். 200க்கு மேலே போயிடுச்சு. அத்தனை நாட்டிலையும் போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், அத்தனை பாஷையிலையும் சொல்லணும். உதுரும் வரேன்ட்டாங்க, சால போயிடலாம். நம்ம தமிழில் பேசணும், ஒருத்தர் இங்கிலீஷில் தர்ஜுமா செய்யணும், ஒருத்தர் ஜப்பான் பாஷை தர்ஜுமா செய்யணும், சைனா பாஷையில் குயிங்கும் கா அவர் தர்ஜுமா செய்யணும். தெரிஞ்சுங்களா? உணவு கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா, இல்லல்லா. அவர் சைனா பாஷையில் போய் அந்த பாஷை நமக்கு வந்து நம்ம கேலியாக தெரியும், நம்ம பாஷை அவங்களுக்கு கேலியாக தெரியும். அவங்க பாஷை நமக்கு அப்படி தெரியுது. சைனா பாஷை பை நடுஜாமம் மணி 1:30 தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு ஜோக் சொன்னால் சிரிப்பாங்க. அதுக்காக சைனாவில் எப்படி பேர் வைப்பான்னு தெரியுங்களா? பேர் வந்து நம்மலாம் அவங்க யார்கிட்ட இன்டர்நெட்டில் பார்த்து அடுத்தவங்க அஜித்து மாட்ட போய் கேட்டு கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட தேவை. யாரும் குழந்தை வந்தால் வீட்டில் இருக்க சில்வர் பார்த்து கீழே போடுவான் போட்டு, அது டிங் டாங் டுங், அதான் பேர். அது என்ன சத்தம் வருதோ அதை தான் பேராக வச்சுருவான். அது டடிங் டுங், அவர் பேர் டடிங் டுங், இவர் டங்கு டாங்கு டுங், இவர் தடங் துடுங். ஈஸி, பேர் வைக்கிறது ஈஸி, யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை. இப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக போய் தெரியல வை ஜிங் ஜாங் ஜுங். அதுக்கு அதான் கீழே விழுந்து புரண்டு போகும்போது சவுண்டு வரும். கீழே தொம்முன்னு போட்டால் சவுண்டு வரும்ல பை. அப்படி தான் பேர் வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல பை. அந்த பாஷையில் அர்த்தம் ஏதாவது இருக்கும் இல்லை இருக்கலாம். நம்ம பாஷை கேட்டால் அவங்க சிரிப்பாங்க, நம்முடைய பேச்சை கேட்டால் நம்முடைய பாஷை அவங்களும் சிரிப்பாக இருக்கும். அவங்க சிரிச்சிக்க வேண்டியதான். சரி, தூக்கம் இழைக்கிறதுக்காக வேண்டி. இப்போ அங்கே யாரோ தாலி பண்ணி நம்மளை துணி கேள்வி பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. சைனாவில் அங்கே ஒரு ஷேக் தாலி பிடிச்சிட்டு இருப்பார். எங்கே? சைனாவில். அவர் இந்தியாக்காரன் பேர் வைக்கிறாங்க பாரு டி, அப்படி நம்மளே சொல்லி கேள்வி பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதை போய் அது சொல்லிட்டு போட்டோம், சிரிச்சுக்கிட்டு தூக்கத்தை கிடைக்கிறதுக்காக. சரி விடு, பேங்க் சொல்ல வந்து திடீர்னு சைனா கடைக்கு வந்தால் கொடுக்கல, தேவையில்லாமல். எல்லா நாட்டுக்கும் போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். உலக நாடு அத்தனைக்கும் போய் ஹதீஸ்ல வருது. கியாமத்தில் உலகத்தில், ஒட்டுமொத்த உலகத்தில் ஒரு சின்ன குடிசை வீடோ கானகங்களில் போட்டிருக்கக்கூடிய டென்ட்டோ எதுவும் பாக்கி இருக்காது. மாமின் பைத்தின் மின் வபரின் வலா தபரின் இல்லா அத்ஹலஹுல்லாஹு ஆதத்தி. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு போய் அல்லாஹ் உள்ள நுழைச்சிடுவான்ட்டாங்க. எந்த குடிசையும் உலகத்தில் பாக்கி இருக்காது.
எந்த கோபுரமோ எந்த எந்த டென்ட்டோ தோளால் போடப்பட்ட டென்ட்டோ எதுவும் உலகத்தில் பாக்கி இருக்காது. எஸ்கிமோஸ்கள் வசிக்கக்கூடிய என்னது அது என்ன எஸ்கிமோக்கள் கேள்விப்பட்டீங்களா? எஸ்கிமோக்கள் கேள்விப்பட்டீங்களா? அவங்க எதில் வசிப்பாங்க? பனியால் ஆன வீடு. அவங்க வந்து நெதர்லாந்து அந்த மாதிரி பனி பிரதேசங்களில் பனிக்கட்டியிலே குறைஞ்சி வீடு கட்டிக்குவாங்க. எஸ்கிமோக்கள்னு பேர். எந்த வீடும் இல்லை அங்கே போய் அல்ல லாயிலா இல்லா உள்ள நுழைத்தே தவிரன்ட்டான். இப்போ நாம் போவோம், அவங்க பாஷையை கற்றுக்குவோம் இன்ஷா அல்லா தாலா. செவ்விஞ்சியர்கள் பா பாபு பா லா இலா இல்லல்லா காட்டு அமேசான் காடல்கள் காட்டுவாசி அவங்க களிமா தேவை இல்லையா? அவனும் முஸ்லீம் தானே, அவனும் களிமா சொல்லணும்ல. அங்கே போய் பேசுவோம் அவங்கள்ட்ட, அவங்க பாஷையில் லா இலா இல்லல்லா அங்கேயும் களிமா சொல்லுவோம். பை லா யப்கா அலா லஹரில் அர்லி பைத்து மதரின் வலா வபரின் இல்லா அத்கல அலைஹிம் கலிமத்துல் இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சஹீஹ் இப்னு ஹிப்பான் जी रावी जी तमीम उद्दारिया अल्लाहु अकबर अल्लाह अल हाकिम ने वर्द अल मिक़दाद बिन असवद रज़ी अल्लाह அறிவிச்சிருக்காங்க. அல் மிக்தாத் பின் அஸ்வத் அல் கிந்தி ரஸி அல்லாஹ் அறிவிச்சிருக்காங்க. தமீம் உத்தாரி அறிவிச்சிருக்காங்க. जी இஸ்னாது சஹீஹுன் அலா ஷர்த்தி முஸ்லிம். லயபுலுகன்ன ஹாதல் அம்ரு மா பலகல் லைல். இந்த இஸ்லாம் இந்த உலகின் கடைசி மனிதன் வரை போய் சேரும். எங்கெல்லாம் இந்த இரவும் பகலும் போய் சேர்ந்ததோ அத்தனை நாடுகளிலும் போய் இந்த கலிமா போய் சேரும். வலா யத்ருகுல்லாஹு பைத்து மதரின் வலா வபரின். அல்லாஹ் தஆலா செங்கலால் கட்டப்பட்ட வீடோ, டென்ட்டால் போடப்பட்ட தோலால் போடப்பட்ட டென்ட்டோ, காணகங்கள் போடப்பட்ட டென்ட்டோ எதையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். இல்ல அத்கலஹுல்லாஹு அத தீன், இந்த தீனை உள்ளே நுழைத்தே தவிர. நீ ஒரு ரிவாயத், இன்னொரு ரிவாயத்ல இல்ல அத்கலஹுல்லாஹு கலிமத்துல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கே போய் அல்லாஹ் தஆலா சேர்த்துவான். சேர்க்குறான் பாய். இப்போ அமேசான் காடுகளில் போய் உட்காந்துக்கிறான் டென்ட்டு போட்டு, அங்கே போய் யூடியூப் பார்க்குறான், அங்கே போய் ஹெல்த் சேர்ந்துருச்சு. இப்போ அங்கே போய் ஃபேஸ்புக் பார்க்குறான். அமெரிக்காவில் பார்க்குறாங்களே, இப்போ நான் பேசுகிற இந்த பேச்சு அமெரிக்கா கேட்குமே கேட்காத. சந்திரமண்டத்துக்கே போயிட்டார் யுவாங் ஸ்டுவாங், அங்கே போயிட்டார். அங்கே போய் பார்க்குறாரு ஆம்ஸ்டாங் ஆல்ட்ரிங், ஃபேஸ்புக் பார்க்குறாரு. பேச்சு கேட்குமே கேட்காதா? சந்திரமண்டலத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தவன் யாரும் இல்லை இல்லல்லா. இப்போ முழு உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டான் பாருங்க. எப்படியோ கொண்டு போய் சேர்த்துட்டான். நேரில் போனா என்ன, ஃபோனில் போனா என்ன, யூடியூப்பில் போனா என்ன, ஃபேஸ்புக்கில் போனா என்ன, இன்ஸ்டாகிராமில் போனா என்ன, எந்த குடிசை வீடும் எந்த ஓட்டு வீடும் எந்த கல்லால் கட்டப்பட்ட வீடும் இருக்காது. அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கலிமத்துல் இஸ்லாமை அங்கே கொண்டு போய் சேர்த்தே தவிரன்றாங்க. இப்போ அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துருவான். எல்லாம் அதுக்கு என்னையும் பொறுக்கி எடுத்துக்க, சேர்த்துற வேலையில் என்னையும் பொறுக்கி எடுத்துக்க. ஏன்னா இந்த வேலை யார் செஞ்ச வேலை? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து அன்பியாக்களும் செஞ்ச வேலை. அதுக்கு என்னையும் பொறுக்கி எடுத்துக்க. நல்லா கேளுங்க, கொண்டு போய் சேர்க்கறது அல்லாஹ்வுடைய வேலை. வல்லாஹு முத்திம்மு நூரி, தன் நூரை எல்லாம் பரிபூர்ணம் ஆக்கியே தீருவான். இப்போ உன் கம்பெனியில் எனக்கும் வேலை கூட அல்லான்னு கேளுங்க. அந்த இடத்துல உன் முத்திம்மு நூரை பரிபூர்ணமாக்கக்கூடிய வேலை இருக்கிறப்ப அதில் என்னையும் சேர்த்துக்கோ. எப்படி அன்பியாக்களுக்கு வேலை கொடுத்த உன் கம்பெனியுடைய ஹாதிமீன்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய அன்பியாக்களும் இருந்தார்கள். அதில் கடைசி கடைநிலை ஊழியெல்லாம் என்னை சேர்த்துக்க உன் கம்பெனியில். ஒரு மேனேஜர் பெரிய ஒரு கம்பெனி இருக்குது, தலைமை செயலகம் அப்படின்னா முதல்வரும் இருப்பாருங்க, அமைச்சர்களும் இருப்பாங்க, அதிகாரிகளும் இருப்பார்கள், ஐஏஎஸ் அதிகாரிகளும் இருப்பார்கள். தலைமைச் செயலகத்தில் பாத்ரூம் கழுவுறதுக்கு ஆள் இருக்குமா இல்லையா? இருக்காதா? இல்லை, முதல்வர் போய் கழுவிட்டு இருப்பார். அவருக்கு வேலை இல்லை. அதுக்கு தனி ஐஏஎஸ் 4 பேர் போட்டு பாத்ரூம் கழுவும் செக்ஷன் போட்டு, இல்லை அமைச்சர் 4 பேர் பாத்ரூம் கழுவும் துறை அதிகாரி அப்படின்னு போட்டிருப்பாங்களா? அது கழுவு 4 பேருக்கு தான் செய்வானுவேன். இப்போ அவ்வளோ பேர் தலைமைச் செயலகத்தில் சுகாதாரத்தை சுத்தம் செய்வதற்குன்னு ஒரு வேலைக்காரங்க இருப்பாங்கள்ல, அது மாதிரி ரப்பே இஸ்லாம் பிரம்மாண்டமானது. அன்பியாக்களோ அன்பியாக்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்
அவுலியாக்கள் அவங்க அவுலியாக்கள் ஹவுசுல்லாலும் அவங்க ஹவுசுல்லாலும், அஜ்மீர காஜா அவங்க அஜ்மீர காஜா. பாத்ரூம் கழுவுற வேலை எனக்கு கூட இல்லை, ஜி டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலை, கிளீனர் வேலை எனக்கு கூட. அது மாதிரி ஜமல இந்த இஸ்லாமிய நந்தவனத்தில் அறிஞ்சிங்களா, அங்கேருந்து தாலீம் செய்வா அன்பியாக்கள். இந்த நந்தவனத்தை குப்பை கூட்டுற வேலை என்ன கூட இல்லை, ஒரு சின்ன வேலை கொடுத்து என்னையும் அந்த அன்பியாக்கள் அவுலியாக்கள் இருக்கிற அந்த தலைமைச் செயலகத்துக்குள்ளே என்னையும் பாஸ்போர்ட் வச்சு உள்ளே விட்டுரு. நீ போக முடியுமா? பாஸ் இல்லாமல்? அப்போ கூட்டுறவரும் பாஸ் வச்சு தான் உள்ளே போவார். அவருக்கும் பேர் ஐடி இருக்கும்ல, போய் முதல்வருக்கும் ஐடி இருக்கும், அமைச்சருக்கும் ஐடி இருக்கும், அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ஐடி இருக்கும். இந்த உள்ளே போய் கழுவு கூட்டுறாங்களே அவங்க ஐடி இருக்குங்களே, அந்த ஐடி காமிச்சு உள்ளே போக முடியும். நம்ம மார்க்கத்துடைய சேவையில் என்னையும் குறுக்கி எடுத்துக்கொள் இஹ்லாஸோடு. அல்லட்டு கேளுங்க பா இன்ஷா அல்லாஹ். ஆக எஜமான் அவர்கள் அல்லாஹுடைய தஜல்லியை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அது ரொம்ப விசேஷமான பேச்சு. அதை கேட்குறதுக்காக உன்னை தயார் செய்கிறேன். ரொம்ப உயர்கரமான பேச்சு. காத்தாங்குடி எஜமான் போன்ற மகான்களுக்கு தான் அது விளங்கும். உங்களை மாதிரி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எல்லாம் ஆலிம்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, 10-15 பேர் விளங்க. அதுதான் களிமாவை சொல்லி தயார் செய்கிறேன் உங்களுக்கு. எல்லாம் காத்தாங்குடி எஜமான் அவர்களுக்கு நீண்ட வயதையும் உடல் ஆரோக்கியத்தையும் எல்லாம் கொடுப்பாங்க. அவர்களுக்கு குஃபர் ஃபத்வா கொடுத்துட்டாங்க. அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் காஃபிர்னு சொல்லிட்டாங்க. தொந்தரவு கொடுக்குறானோ, எங்கே போனாலும் முறுத்ததுன்னு துரத்துறானோ, பள்ளிவாசலில் போய் உட்காந்தாலும் ஒரு முறுத்தத்தை போயிட்டார், துரத்துறா அப்படிங்கிறான். இத்தனையும் பொறுத்து சரி வாபஸ் வாங்கிட்டேன், வஹத்துல் வஜூத் கிடையாது, நான் விட்டுட்டேன்னு சொல்லாமல்ல எஜமா. போட நீ என்ன சொல்லிக்க, அதை நான் விட்டு கொடுக்க முடியாது. வளைஞ்சிங்களா? அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட வயசையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபீஸ் சலாமத்தும் நல்லா கொடுப்பாங்க. வளைஞ்சிங்களா? ஹுலூல் இத்திஹாது குஃப்ருன்னு இருக்குது, வஹத்துல் வஜூத் குஃப்ருன்னு யாருமே சொல்லலையே. நீ வஹத்துல் வஜூத் குஃப்ருன்னு சொன்னால் மனசில் பாடமே ஓத முடியாது. ஒன்று நீ 7 சுமரில் ஓதக்கூடிய எல்லா கிதாபுகளும் ஒன்று வஹத்துல் வஜூத் சொன்ன மகான்கள் எழுதுனது. கசாலி இமாம், சுயூத்தி இமாம், ராசி இமாம் அவங்க கிதாப் வச்சுருக்கிறாங்க, ரசியர் கபீர் போன்றது. அல்லது அந்த மகான்கள் என்று சொன்னார்களே அவங்க எதுன்னு கிதாப் வச்சுருக்கிறாங்க. இப்னு அரபி சர்க்காரை எங்கெல்லாம் நினைவு கூறுகிறார்களோ துருல் முக்தாரில் அங்கெல்லாம் சையிதுனா ஓ மௌலானா ஓ சனதுனா ஓ ஷஃபீஉனா அல் சுல்தானுல் அக்பர் அல் ஷேகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு நஃபஅனல்லாஹு பிஉலூமிஹி. யார்? துருல் முக்தாருடைய இப்னுல் ஆபிதீன். துருல் முக்தார் மசாலா வச்சுருக்க, ஃபத்வா கிதாப் வச்சுருக்கிற. இப்போ அவங்க முட்டா பயலா? நீ தான் முட்டா பயலாம். அவங்க ஒன்றும் தெரியாதவங்களா? அவங்க எப்படி இப்னு அரபி எஜமான சொன்னாங்க அவ்வளோ பெரிய மகான் என்று? எடுத்து பாருங்க, துருல் முக்தாரில் 10-15 இடத்துல வருது எஜமானுடைய பேரை, இப்னு அரபி சர்க்காருடைய பேரை. இப்போ துருல் முக்தாரெல்லாம் குஃபர் ஃபத்வா கொடு, துருல் முக்தாரை தூக்கி போடு. துருல் முக்தாரை ஏற்றுக்குவேன், துருல் முக்தாருடைய இமாம் முசன்னிஃப் அவங்க சொன்ன கருத்தை ஏற்றுக்க மாட்டேன் நீ. கொடுங்க பை, அல்லாஹ் தாலா வெற்றியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் தாலா. இப்போ எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிட்டே வாங்க. அப்புறம் தான் தஜல்லில் ஹக் லிகுல்லி ஃபர்தி மின் அஃப்ராதில் மௌஜூதாத்தி விமா யலீகு பிஹி மின் சிர்ரி தஜல்லியாத்துங்கிறது என்னான்னு விளங்கும். அல்லாஹ் தஆலா அதை பரிபூர்ணமாக விளங்குவதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று ஆயாத் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன எதுவாவது ஆயாத்துகள் ஹதீஸுகளுக்கு புறம்புன்னு யாராவது காட்டுன்னு பார்ப்போம், காட்ட முடியாது. மிகப்பெரிய செய்திகளை உங்களுக்கு நான் லேசாக சொல்கிறேன். பெரிய பெரிய மகான்கள் வாயால் வந்த செய்திகளை ரொம்ப லேசாக சொல்லித்தரேன். என் ஷேഖனை என் பொடி டப்பி வச்சுருப்பாங்க, பொடி டப்பி எங்கேப்பா இது கொண்ட சொல்லணும், எங்கே கொடுங்களா? எங்கே இருக்குது? இருக்கே இல்லையா? என் சர்க்கார் பொடி டப்பி வச்சுருப்பாங்க. இது பெருசு, இதுக்குள்ள இன்னும் இருக்கு பாருங்க, மினி. எவ்வளோ வச்சுருப்பாங்க சர்க்கார்னு. இதை வச்சே பெரிய பெரிய மாரிஃபா விலைக்கு கொடுத்துருவாங்க சர்க்கார். திருநூறு பொடி டப்பி இதை வச்சே பெரிய பெரிய ஞானங்களை லேசாக விலைக்கு கொடுப்பாங்க. உஜூது தான் முஅஸ்ஸிர். முஅஸ்ஸிர் உஜூத் தான். சூரத்து ஷக்கல் முஅஸ்ஸிர் இல்லை.
அது முத்தாசிர் தான். இங்கே பாருங்க, உதாரணம் சொல்லி காட்டுறேன் பாருங்க. அப்படின்னு ஜோப்பில் கேட்டு பொழுதி வச்சுருவாங்க. சொல்லுங்கள், இங்கே பாருங்க, கை நீட்டுங்க. சார், இது அப்துல் ரஹ்மானுடைய கை. இப்போ வலியை உண்டாச்சு, நான் அடித்த அடியில். இந்த வலியை உண்டாக்கினது இந்த டப்பியுடைய சூரத்தா, இந்த டப்பில் இருக்க தகரமா? எதுவுமே வலி உண்டாக்குச்சு அவங்களுக்கு? தகரம் தான் வலியை உண்டாக்குச்சு. தகரம் தான் உஜூது. இது சூரத்து. சூரத்தினால வலி உண்டாக்காது. அந்த சூரத்தை எது காட்டிக்கிட்டு இருக்கோ அதனுடைய உஜூது எதுவோ அதுதான் அசரை உண்டாக்கும். அது அப்போ நஃபால் லரரு, நஃபால் செஞ்சாலும் லரரு செஞ்சாலும் உஜூதிலிருந்து தான் வரும். நஃபால் லரரு இந்த சூரத்திலிருந்து வராது. ஒவ்வொரு பாடத்தையும் விளக்குவாங்க. ஷரியத்து, தரீகத்து, ஹகீகத்து, மாரிஃபத்து, ராஹே தௌஹீது, விளைஞ்சுங்களா, ஹசராத் ஹம்சா, நுக்காத்த மாரிஃபு, நுக்காத்த ஹகாய்க்கு, தகாய்க்கு, அஹதியத்து, வஹதத்து, வாஹிதத்து, எல்லா பாடங்களையும் ஹகீகத்து முகமதி உட்பட அத்தனை பாடங்களையும் இந்த பொடி டப்பி வச்சு விளக்கிடுவாங்க. அந்த எஜமானுடைய சுண்ணத்துக்காக வேண்டி நான் வாங்கி வச்சுட்டேன் போட்டி. நான் பொடி போடுற பழக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, போய் காலி தான். இல்லை, என் மண்டை மாதிரி இது காலி தான் இருக்குது. தயாரோடப்போ தான் நான் மண்டை காலின்னு சொன்னேன்னா என்ன அது மண்டை காலி, மண்டை காலியாக வச்சுக்கோ, அவன் போட்டுகிட்டே இருப்பான் செய்தியை. இப்போ நான் சொன்ன செய்தி எதுவாவது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நான் சொன்னேன் என்று யாராவது நிரூபித்து காட்டினான், நான் சொன்ன இவ்வளோ நேரம் பேசின செய்திகளில் ₹1,00,000 பரிசு தர்றேன். நிரூபித்து காட்டுங்க. நீங்கள் சும்மா கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னது சரியில்லைன்னு போட்டால் அது எந்த வசனம், எந்த செய்தி, எந்த ஆயத்துக்கு முரணாக இருக்கிறதுன்னு கேளு, விளக்கம் கேளு. ஃபஸ்ட்டு நான் இப்படி தான்ப்பா அர்த்தம் சொன்னால் சரியாக இருந்தால் ஒத்துக்கோ, இல்லைன்னா நீ தலில் கொண்டு வா. நான் சொன்ன ஒன்றுக்கும் தலில் கொண்டு வரேன். எந்த கிதாபில் வேணும் கொண்டா, எத்தனை தஃப்சீர்களில் வேணும் கொண்டா, கொண்டுறேன். அல்லாஹ்வுடைய ஃபஸ்லை கொண்டு விளைஞ்சா இல்லை பை. இப்போ நான் சொல்கிறது ஆலிம்களுக்கு சொல்கிறேன், கேட்குற ஆலிம்களுக்கு. சும்மா வாச்சாங்கோலி அடிக்கூடாது. இது சொல்கிறது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. மொத்த பயான கேளு, 10 வாட்டி கேளு. ஒரு வார்த்தையாவது குர்ஆன் ஹதீஸுக்கு ஹிலாஃபாக இருக்குது, குர்ஆனில் இந்த ஆயத்துக்கு இவர் சொன்னது முரணாக இருக்குது, இந்த ஹதீஸுக்கு முரணாக இருக்குது, கொண்டு வா. ₹1,00,000 பரிசு வாங்கிட்டு போயிரு. நான் மாற்றிக்கிறேன். நான் என்ன தப்பாக சொன்னால் மாற்றிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்படி இல்லையா, இந்த இல்மு முக்கியமான இல்முன்னு தெரிஞ்சா நீ வா. எந்த ஃபைசின் நாயத்திட்ட போய் நாங்கள் வருஷக்கணக்காக 20 வருஷம் எஜமான் தர்பாரில் உட்காந்து இந்த இல்மை வாங்கணுமோ அந்த இல்மை நீ வாங்கிட்டு போ. ஜொலி துனியாவெல்லாம் போய் கொடு அந்த இல்மை, லா இலாஹ இல்லல்லாஹோட இல்மை. அது ரெண்டும் கட்டணம் உட்காரு. மறுக்கவும் முடியல, அதை போய் வாங்கவும் முடியல. சோறு தின்று வெந்ததை தின்று, வெந்த சோற்றை தின்று சாவு வந்தால் சாவக்கூடிய கூட்டமாக வாழு. யார் வேறண்டா? அதே மொச்சக்கொட்டை, அதே கொண்டக்கல்ல, அதே பாசிப்பேரு, அதே மட்டன், அதே சிக்கன், சாவு. ஒரு சிலர் எதிர்க்கிறார்கள், ஆதரிச்சா வந்து வாங்கி இல்மை வாங்கி நீயும் போயிருக்கும். இது வேணாங்க அதுவும் வேணாம், ரெண்டுக்கு மத்தியில் உட்காந்துருக்கு. நம்ம சாப்பிட்டோமா, ஃபாத்தியா வந்துச்சா, சாப்பிட்டோமா, போனோமா, உட்காந்துக்கோ. இன்றைக்கி நீங்கள் கௌசுல் ஆலம் முஹீத்தீன் ஆண்டகை அவர்கள் அடைந்த இன்பம், ஹாஜா நாயகம் அடைந்த இன்பத்தை என்னைக்கு அடையிறது? இதுவும் வேணும் அதுவும் வேணாம். சொர்க்கத்துக்கு போக ஆசை உள்ளவங்களாம் கை தூக்குன்னு சொன்னாங்க. அஜர்த்து ஒருத்தர் பயானில் எல்லாம் கை தூக்கி இருக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் தூக்கலை. ஓ, அவருக்கு நரகத்துக்கு போகிற ஆசை இருக்கா எனக்கு தெரியலையா? நரகத்துக்கு போகிற ஆசை ஒன்று கை தூக்குங்க அப்படின்னு சொன்னால் அவர் தூக்குவாருன்ட்டு அப்படி கேட்டார். யாருமே தூக்கலை, அவரும் தூக்கலை. அவருக்கு அப்படி என்னப்பா இது, உனக்கு சொர்க்கத்துக்கு போன ஆசை வச்சுன்னு கேட்டேன், அப்பையும் கை தூக்கலை. நரகத்துக்கு போக ஆசை இருக்கான்னு கேட்டேன், அப்பையும் கை தூக்கலை. என்னதான் நினச்சிருக்கு, பேசாமல் இங்கேயே விட்ருக்கேன். யார் போகிறாலும் கூட்டிகிட்டு போங்க. நான் பேசாமல் அங்கேயும் வரல இங்கேயும் வரல, நம்ம பேசாமல் இங்கேயே இருந்துட்டு ஏதாவது இந்த சாப்பிட்டுக்கிட்டு இதே இருக்குது விட்டுருவான் நல்லா தரல. அந்த மாதிரி சில பேர் ரெண்டுக்கு நடுவில் இதுவும் வேணாம் அதுவும் வேணாம். ஏன் தரீகத்தை எதிர்க்கணும், ஏன் தரீகத்தை ஆதரிக்கணும்? ரெண்டுமே வேணாம், விடு. வாழ்க்கை இப்படி ஓட்டு சேர்ந்த பை. ஆக இதை கற்றுக்கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், தெளிந்து கொள்ளுங்கள், உலகமெல்லாம் பரப்புங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.